எபினேசரா என்னை நடத்தி வந்தீரே, நன்றி சொல்ல வார்த்தையில். தேங்க்யூ லார்ட். நல்ல எபினேசரா என்னை நடத்தி வந்தீரே, நன்றி சொல்ல. நல்ல எபினேசரா என்னை நடத்தி வந்தீரே, நன்றி சொல்ல. ஓ நல்ல எபினேசரா என்னை நடத்தி வந்தீ. எத்தனை பேர் சொல்வீங்க நான் அவரால் நடத்தப்படுகிறேன் சொல்றேன்? ஹல்லேலூயா. இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலமும் நம்முடைய தேவன். மரண பரியந்தம் நம்மை நடத்தும். ஹல்லேலூயா. மரண பரியந்தம் அவர் நம்மை நடத்துவா. அதுக்கப்புறம் அவரோடு நடப்போம். ஹல்லேலூயா. மரண பரியந்தம் அவர் நம்மை நடத்துவா, அதற்கு பிற்பாடு அவரோடு நடப்போம். ஹல்லேலூயா. இவ்விதமான சீரை பெற்ற ஜனம் பாக்கியம் உள்ளது. கர்த்தரை தெய்வமாக கொண்ட ஜனம். நல்ல கையை தட்டி ஆண்டவருக்கு மகிமை. ராமகலரோ ஷெரேமகதரா. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட, கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. பாடுங்க. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட, அன்பும் கொண்டீரே. நல்ல எபினேசரா என்னை நடத்தி வந்தீரே, நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. நல்ல நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. ஆயிரம் 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 நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட, கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள், கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டு. ஓ நல்ல எபினேசரா நன்றி சொல்ல. நல்ல எபினேசரா நடத்தி வந்தீரே. காலை மாலை எல்லா வேளையிலும் என்னை நடத்தும் கரங்கள் நான் கண்டே. தேவை பெருகும் போது சிக்கி தவித்திடாது உதவும் கரங்கள் நான் கண்டேன். பாடுங்க. நடத்தும் கரங்கள் நான் கண்டேன். தேவை பெருகும் போது சிக்கி தவித்திடாது உதவும் கரங்கள் நான் கண்டேன். ரெண்டு கைகளை உயர்த்தி எல்லா நேரத்திலும் என்னை வீழாமல் காக்கும் அன்பின் நல்ல கர்த்தரே. எல்லா நேரத்திலும் என்னை அன்பின் நல்ல கர்த்தரே. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட, கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட, கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. நல்ல எபினேசரா என்னை நடத்தி வந்தீரே,
நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. நல்ல நன்றி சொல்ல வார்த்தை. நீங்க மட்டும் பாடுங்க, நல்ல எபினேசராய், நல்ல நன்றி சொல்ல வார்த்தை. ஓ நல்ல எபினேசர், நல்ல ரெமமகரோ சந்தனரே. நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே, நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. நன்றி சொல்ல நல்ல கைகளை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அழகா எங்களை நடத்துகிறவரே, அதிசயமாய் நடத்துகிறவரே, அற்புதமாய் ஆச்சரியமாய் நடத்துகிறவர், நீர் நல்லவர். உங்க கிருபை பெரியதாண்டவர், உங்க இரக்கம் பெரியதப்பா. உங்க கைகள் கூறுகவில்லை, உம்மால் கூடாததெதுவும் இல்லை. உங்க கைகள் கூறுகவில்லை, உம்மால் கூடாததெதுவும் இல்லை. உம்மால் கூடாததெதுவும் இல்லை, உம்மால் கூடாததெதுவும். பல நேரத்தில் நம்முடைய ஜெபங்கள் அதிகமாகி பதில் வராமல் இருக்கும்போது நமக்குள்ள கேள்விகள் எழும்ப ஆரம்பிக்கும். இப்படிப்பட்ட கேள்விகள் எழும்பும் போதுதான் மோசேயை பார்த்து கர்த்தர் சொன்னா, கர்த்தருடைய கை குறுகி போயிட்டோ அப்படின்னு. ஜனங்கள்லாம் இறைச்சிக்காக அழுவாங்க, பயங்கரமா அழுவாங்க. சில அழுகை ஆண்டவருக்கு ரொம்ப கோபத்தை கொண்டு வரும். பொதுவாக ஆண்டவர் அழுதாலே தாங்க மாட்டார். ஆனால் சில காரியங்களுக்காக அழுதாலே ஆண்டவருக்கு பிடிக்காது. இஸ்ரவேல் ஜனங்கள் இறைச்சிக்காக அப்படி அழுவாங்க. மோசே ஆண்டவர் சமூகத்தில் நிற்பார். என்ன பண்ண ஆண்டவரே? ஆண்டவர் சொல்லுவாங்க, 1 மாசம் அளவுக்கு புசிக்கிற அளவுக்கு நான் உனக்கு இறைச்சியை கொடுக்குறேன் அப்படின்னு. மோசே சொல்றார், ஆண்டவரே இந்த ஜனங்களுக்கு சமுத்திரத்தில் இருக்கிற அவ்வளோ மீனை போட்டாலும் 1 வாரத்தில் காலி பண்ணிடுவாங்க. நீங்க நினைக்கிற மாதிரி கிடையாது ஆண்டவரே. எங்க கிட்ட இருக்கிற ஆடு மாடெல்லாம் அடிச்சு போட்டாலும் இவங்களுக்கு பத்தாது ஆண்டவரே. உடனே கர்த்தர் சொல்லுவார், கர்த்தருடைய கை குறுகிட்டோம். இந்த இடத்துல நமக்கு ஒரு பெரிய பாடம் இருக்கு. என்ன அப்படின்னா, ஆண்டவர் ஒரு வார்த்தையை தரார்னா நாம உடனே நம்ம கிட்ட என்ன இருக்கு, நம்ம சுத்தி என்ன இருக்குன்னு பார்க்க கூடாது. மோசே பார்வை எங்க போச்சு பாத்தீங்களா? தன்னிடத்துல தன்னுடைய சிச்சுவேஷன், சமுத்திரத்து பூமியின் சிச்சுவேஷன், இதை வச்சுதான் இல்ல. கர்த்தர் நமக்கு ஒரு வார்த்தையை தரார்னா அவர்கிட்ட என்ன இருக்குன்னு பார்க்கணும். நம்ம ஆண்டவருடைய ஸ்பெஷாலிட்டி என்ன தெரியுமா? இருக்கிறத எடுத்து தருவார், இல்லாததை உருவாக்கி தருவார். ஆமென், ஆமென். சொல்லுங்க, இருக்கிறத இல்லாதத, இருக்கிறத எடுத்து தாரார்னா ஆசீர்வாதம், இல்லாததை உருவாக்கி தாரார்னா அதிசயம். உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த சிலர் இருக்கிறத பார்த்தா என்கிட்ட இருக்கிறதையும் எடுத்துடுறாரே. ஆமென். ஆண்டவருடைய கிரியை நடக்கணும்னா அவர் வறண்ட நிலத்திலே ஆறுகளை, அப்ப அவர் ஆறுகளை உண்டாக்க அவருக்கு என்ன தேவை? வறண்ட நிலத்தை. வனாந்திரத்திலே வழியையும், அவருக்கு வழி உண்டாக்க அவருக்கு என்ன தேவை? வனாந்திரமே வாழ்க்கையானாலும் கர்த்தர் என் பக்கம் உண்டு. சொல்லுங்க,
வனாந்திரமே வாழ்க்கையானாலும் கர்த்தரின் பக்கம் உண்டு. வேண்டியதை அவர் பார்த்து கொள்வார், நம்பி நான் முன் செல்லுவேன். சொல்லுங்க, வேண்டியதை அவர் பார்த்து கொள்வார், நம்பி நான் முன் செல்லுவேன். கைகளை உயர்த்தி இயேசுவை நம்புவேன், நாளெல்லாம் நான் பின்பற்றுவேன். என்னை அவரிடம் ஒப்படைத்தேன், வெட்கப்பட்டு போக மாட்டேன். இயேசுவை நம்புவேன், நாளெல்லாம் நான் பின்பற்றுவேன். என்னை அவரிடம் ஒப்படைத்தேன், வெட்கப்பட்டு போக மாட்டேன். காலடி தெரியாமல் போனாலும் கர்த்தர் என் முன்னே உண்டு. சொல்லுங்க, காலடி தெரியாமல் போனால் கர்த்தர் என் முன்னே உண்டு. சமுத்திரம் ஒதுக்கி வழிகாட்டுவார், நம்பி நான் முன் செல்லுவேன். நம்பிக்கையோடு சமுத்திரம் ஒதுக்கி நம்பி நான். நம்புறவங்க ரெண்டு கைகளை உயர்த்தி இயேசுவை நம்புவேன், நாளெல்லாம் நான் பின்பற்றுவேன். என்னை அவரிடம் ஒப்படைத்தேன், வெட்கப்பட்டு போக மாட்டேன். இயேசுவை நம்பு, நாளெல்லாம் நான் பின்பற்றுவேன். என்னை அவரிடம் வெட்கப்பட்டு போக மாட்டேன். வனாந்திரமே வாழ்க்கையானாலும் கர்த்தர் என் பக்கம் உண்டு. பாடுங்க. வேண்டியதை அவர் பார்த்து கொள்வார், நம்பி நான் முன் செல்லுவேன். வேண்டியதை அவர் பார்த்து கொள்வார், நம்பி. உண்மையா சொல்றவங்க கைகளை உயர்த்தி இயேசுவை நம்புவேன், நாளெல்லாம் நான் பின்பற்றுவேன். என்னை அவரிடம் இயேசுவை நம்புவேன், நாளெல்லாம் நான் பின்பற்றுவேன். என்னை அவரிடம் ஒப்படைத்தேன், வெட்கப்பட்டு போக மாட்டேன். கைகளை உயர்த்தி நல்லவரே வல்லவரே, ஆராதனை நல்லவரே வல்லவரே ஆராதனை ஒரே சத்தமாய் இரட்சகரே இயேசுநாதா ஆராதனை இரட்சகரே ஆமென்.
ஓரோ ஆராதனை ஆராதனை. கடைசி அப்படியே கைகளை அசைத்து ஹல்லேலூயா பாடுவோம். ஆண்டவருடைய பிரசன்னம் அப்படியே ஆட்கொள்ளட்டும். ஹல்லேலூயா. ஓரமா கரோ. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நல்ல கைகளை தட்டி தேவனுக்கு மகிமை முழு பலத்தோடு. Thank you Holy Spirit. நன்றி ஆவியானவரே, நன்றி பரிசுத்த ஆவியானவரே. மனதார துதிக்கிறோம், வாழ்த்துகிறோம், மகிமைப்படுத்துகிறோம், எங்களை தாழ்த்துகிறோம். எங்க கூட பேசுங்கப்பா, மீட்பர் நாமத்தில் பிதாவே, ஆமென். அப்படியே உட்கார்ந்து கொள்வோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கொஞ்ச நேரம் தான் நான் உங்ககிட்ட பேச போகிறேன். ஆனால் கடந்த சில மாதங்களுக்கு மேலாகவே ஆவியானவர் பர்சனலாக எனக்கு கற்றுத்தந்த சில காரியங்களை நான் உங்கள் மத்தியில் சொல்லி ஜெபிக்க விரும்புகிறேன். கர்த்தர் ஒவ்வொருவரோடு கூட இடைபடுவாராக. நமக்கு பிரசங்கம் அல்ல முக்கியம், பிரசன்னம்தான் முக்கியம். அவருடைய சமூகத்தில் அமர்ந்து அவருடைய வாயின் வார்த்தைகளை கேட்கிறவர்கள் பாக்கியவான்கள். தேவையானது ஒன்றே. ஆமென். ஹல்லேலூயா. அதாவது எல்லாமே அடங்கின ஒரு கூப்பன் உடையவங்க ரொம்ப ஸ்பெஷலானவங்க. இது தெரியாம ஒவ்வொன்றுக்கும் தனித்தனி கூப்பன் எடுத்துட்டு இருப்பாங்க. ஆண்டவர் சமூகத்தில் அமர்ந்து ஒரு வார்த்தை வாங்கிட்டோன்னு வைங்களேன், அவருடைய ஒரு வசனத்தை வச்சு சர்வத்தையும் தாங்குகிறார் என்று எபிரேயர்ல சொல்லப்பட்டிருக்கு. ஒரு வேர்டை வச்சு சர்வத்தையும் தாங்குகிறாராம். நம்ம தலைமுறைக்கு ஒரு வார்த்தை போதும். நான் உன் வாயில் அருளிய என் வார்த்தையை உன் வாயிலிருந்தும் உன் சந்ததியின் வாயிலிருந்தும் உன் சந்ததியினுடைய, அதன் அர்த்தம் என்ன? எனக்கு ஒரு வார்த்தையை தந்து என்னை வாழ வைக்கிறார். என் ஓட்டம் என்னைக்கு முடியுதோ அன்னைக்கு நான் தான் மறைவேனே தவிர வார்த்தை மறையாது. வார்த்தை அப்படியே சந்ததிக்கு போகும். ஹல்லேலூயா. வார்த்தையால தான் நான் வாழ்றேன்னு சொல்றவங்க சத்தம் ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. உபாகமம்ல ஒரு வசனம் உண்டு, 33. அதல்ல செய்தி, ஆனால் இதை சொன்னதுனால சொல்கிறேன். 33:3 இப்படி சொல்லப்பட்டிருக்கு, மெய்யாகவே அவர் ஜனங்களை சிநேகிக்கிறார், அவருடைய பரிசுத்தவான்கள் எல்லாரும் உம்முடைய கையில் இருக்கிறார்கள், அவர்கள் உம்முடைய பாதத்தில் விழுந்து உம்முடைய வார்த்தைகளால் போதனை அடைவார்கள். பார்த்தீங்களா? கையில் இருக்கிறாங்களாம், காலில் விழுறாங்களாம். அந்த வசனத்தில் எப்படி சொல்லப்பட்டிருக்கிறது? கையில் இருக்கிறாங்களாம். அப்போ கையில் இருக்கணும்னா எங்கே விழணும்? அவர் கையில் இருக்கணும்னு நான் விரும்புகிறீங்களா? அவர் காலில் விழுந்துருங்க. ஆமென். எதுக்கு விழணும் தெரியுமா? பேசுங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. பிலேயாம் சொல்லுகிறான், கர்த்தருடைய சத்தத்தை கேட்டு தாழ விழும்போது கண் திறக்கப்பட்டவன். கர்த்தருடைய சத்தத்தை கேட்டு தாழ கீழே நான் விழும்போது என் கண் ஓப்பன் ஆச்சு. பவுலும் கூட நிறைய பேர் தமஸ்குவை நோக்கி போறாங்க. ஒரு வெளிச்சம் பிரகாசித்தது எல்லாருக்கும் தெரிஞ்சது. ஆனால் சவுலுக்கு மட்டும்தான் சத்தம் கேட்டுச்சு. ஏன் அவனுக்கு மட்டும் சத்தம் கேட்டுச்சுன்னா அவன் மட்டும்தான் கீழே விழுந்தான். ஆமென். தேவ சமூகத்தில் எப்பொழுது ஆபிரகாம் முகங்குப்புற விழுந்தானோ அப்பொழுது கர்த்தர் ஆபிரகாமை பார்த்து சொன்னார், இனி
உன் பெயர் ஆபிரகாம் எனப்படாமல் ஆபிரகாம் எனப்படும். முகங்குப்புற விழுறதுன்னா என்ன தெரியுமா? இந்த நான் என்னை தூக்கி எறிவது. நான் ஒன்றுமே இல்லைன்னு எப்போ என்னை தரையில் போடுறேனோ அப்பொழுது அவர் மனசில் நான் யாராகணும்னு நினைக்கிறாரோ அதை அவர் கொண்டு வரார். எப்போவுமே ஆண்டவர் சமூகத்தில் வேர்டுக்கு முன்னாடி, வார்த்தைக்கு முன்னதாக நான் என் இந்த இதெல்லாம் அடிபடணும் ஆண்டவர் சமூகத்தில் இருந்து. அல்லேலூயா. இனியும் உம்மை கேட்பேன், நீர் சொல்வதை நான் செய்வேன், என் கூட பேசுங்கப்பா. பேசாம மட்டும் இருக்காதீங்கப்பா. நீர் பேசாவிட்டால் நான் உடைந்து போவேன், உருக்குலைந்து போவேன். நீர் பேசாவிட்டால் நான் உடைந்து போவேன், உருக்குலைந்து போவேன். என் கூட ஆமென். பேசாம மட்டும் ஆமென். என் கூட அல்லேலூயா. பேசாம மட்டும். வேதத்தை எடுத்துக்கொள்ளும். யோபுவின் புஸ்தகம் 22வது அதிகாரம். யோபு 22 அதனுடைய 21வது வசனத்தை ஒருத்தங்க சத்தமா வாசிக்க. நீர் அவரோடே பழகி சமாதானமாயிரும், அதனால் உமக்கு நன்மை வரும். நீர் அவரோடே பழகி. யாரோட பழகணுமா? தேவனோடு. நான் கொஞ்சம் உங்ககிட்ட கேட்டுட்டே இருப்பேன், நீங்க எனக்கு ஆன்சர் பண்ணணும். கொஞ்சம் வாலிக்கணும். ஆண்டவரோடு எத்தனை பேர் பழகுறோம்? ஆமென். கையெல்லாம் தூக்க வேண்டாம். ஆமென். எத்தனை பேர் பழகுறோம்? நம்ம யார் யார்கிட்டெல்லாம் பழகி இருக்கிறோம்? நீங்க முதல்ல அதை கொண்டு வாங்க. யார் யார்கிட்டெல்லாம் பழகி இருக்கிறோம்? முதல்ல இரத்த உறவுகள்கிட்ட பழகுவோம், நண்பர்கள்ட்ட பழகுவோம். அடுத்து இந்த பாக்ஸிங் முன்னாடி கைப்பிடிக்கிறது மாதிரி திருமணத்தில் கைப்பிடிப்பாங்க, அவங்க கூட பழகுவோம். பழக நிறைய ட்ரை எல்லாம் பண்ணுவோம். நிறைய பேர் கூட பழகுவோம். எத்தனை பேர் ஆண்டவரோடு பழகுறோம்? இந்த பிரேயருங்கிறது பொதுவாகவே நம்ம 1000 டெஃபினேஷன் கொடுத்தாலுமே நம்ம ஜெபம் எல்லாமே கேட்டு வாங்குறதா தான் இருக்கு. ஆமாவா இல்லையா? இவ்வளோ நேரம் என்ன ஜெபம் பண்ணோம்? நிறைய வாங்குறதுக்கு தானே கேட்டிருப்போம். நம்ம நம்ம தேசத்தின் எழுப்புதல் தாரோன்னா கேட்டு வாங்கிறது தானே. ஆண்டவரே சொல்லிட்டார், கேளுங்கள் உங்களுக்கு கேட்கணும். இப்படிப்பட்ட ஜெபிக்கிறவங்களை இந்த பட்டணத்தில் கர்த்தர் எழுப்புறாருன்னா அதன் அர்த்தம் என்னன்னா, இந்த பட்டணத்தை ஆண்டவர் நேசிக்கிறாருன்னு அர்த்தம். ஆமென். அதாவது இவங்க தான் செய்வாங்கன்னு பார்க்குறவங்கள வச்சு செய்வார்னு கிடையாது ஆண்டவருடைய சித்தம். அதான் ஆச்சரியமானது. நம்மளாம் நினச்சிட்டு இருப்போம், இவங்கெல்லாம் இருக்கிறாங்க, இவங்க தான் இந்த பட்டணத்தில். ஆமென். சாமுவேல் வர நினைச்சாரு எலியாப் தான் அப்படின்னு. யாரு இல்லைன்னு தாவீதின் குடும்பமே நினைச்சதோ அவனை தான் கர்த்தர் கொண்டு வந்து நிறுத்தினான். தேவனுக்கு கிரியை செய்கிறதற்கு ஒரு மனிதன் போதும். ஆமென். நான் செய்திக்குள்ள வரேன். நம்ம ஜெபம் எப்படி இருக்கும் அப்படின்னாலே கேட்டு வாங்கிறது. இந்த வேதத்தில் அதிகமாக ஜெபித்த ஒரு நபரை சொல்லுங்க. சும்மா உங்களுக்கு தெரிஞ்சவங்களை சொல்லுங்க. நீங்க சொல்றதெல்லாம் கரெக்ட். நான் மார்க் தந்தாச்சு, நான் திருத்தாமலே மேலே 100 போட்டாச்சு. இப்போ சொல்லுங்க. தாவீது, எஸ்தரு, தானியேல், அன்னாள்,
இன்னும் இடையில வந்துச்சு நான் எதிர்பார்த்த பேர். வேதத்தில் நிறைய ஜெபம் பண்ணது ஜீசஸ் கிரைஸ்ட். வேதத்தில் ஜெபம் பண்ண தேவையே இல்லாதது யார் தெரியுமா? இயேசு கிறிஸ்து. ஏன்னா அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். ஆனால் அதிகமாக ஜெபம் பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து. புரியும்படி சொல்லணும்னா, ஊழியத்தை துவங்குறதுக்கு முன்னாடி 40 days ஃபாஸ்டிங்கிறது ஜெபம் பண்ணுறான். ஜெபத்தோடு ஊழியத்தை தொடங்குறான். பிதாவே உம்முடைய கையில் என் ஆவியை ஒப்பு கொடுக்கிறேன். ஜெபத்தோடு முடிக்கிறார். ஜெபத்தோடு தொடங்கி ஜெபத்தோடு எந்த ஒரு காரியத்தை முடித்தால் அது ஆரம்பம் அற்பமாக இருந்தாலும் முடிவு சம்பூரணமாக இருக்கும். இயேசு ஊழியத்தை இந்த பூமியில் ஆரம்பிக்கும் போது தனியால் ஆரம்பித்தார். அடுத்து 12, அடுத்து 70, அடுத்து 120, அடுத்து 3000, அடுத்து 5000, அடுத்து கவுண்ட் பண்ண முடியல. அந்த லிஸ்ட்ல தான் நானும் இருக்கிறேன், நீங்களும் இருக்கிறீங்க. எந்த ஒரு காரியத்தையும் ஜெபத்தோடு ஆரம்பித்து ஜெபத்தோடு முடிச்சு பாருங்க, அதுல கண்டிப்பாக அறுவடை உண்டு. அது மட்டும் இல்ல, சீஷர்களை தெரிந்தெடுக்கணும். லூக்கா 6:12 நினைக்கிறேன், எடுக்க வேண்டாம். அவர் நைட்டு ஃபுல்லாக ப்ரேயரில் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு பொழுது விடிந்த போது சீஷர்களை வரவழைத்து அதில் 12 பேரை தெரிந்தெடுக்கிறார். நம்ம ஜோம் பண்ணி தெரிந்தெடுக்கலைன்னா வாழ்க்கை ஃபுல்லாக ஜோம் பண்ண வேண்டி வரும். சிலர் படிப்பை பார்த்து, அழகை பார்த்து, வேலையை பார்த்து, பணத்தை பார்த்து துணையை தெரிந்தெடுப்பாங்க. அடுத்த வாரத்தில் இந்த சர்ச்சு ப்ரேயர் ரிக்வெஸ்டால் நிரம்பி இருக்கும். இங்கே பாருங்க, இயேசுவுக்கு எல்லாரும் யூதாஸ் யாரு அப்படின்னு இயேசுவுக்கு தெரியும். ஆனால் பிதா எஸ் சொல்லும் போது குமாரன் நோ சொல்லலை. பிதா சொல்றாரு யூதாஸ். ஏன்னா அதாவது இயேசுவின் பார்வை என்பது எப்படி இருக்கும்னா, நம்ம நாளைக்கு தான் பார்ப்போம். இயேசு நாளையை இன்னைக்கே பார்க்குறார். அதனால தான் சீஷர்கள்ட்ட சொல்ல, நாளை குறித்து நீ கவலைப்படாத அப்படின்ட்டார். இன்னைக்கு நீ அழுற, நாளைக்கு நீ சிரிக்க போறேன்ட்டார். லாசரு வியாதியா இருக்கும் போதே இயேசு அவன் மரணத்தை பார்க்கிறார். லாசரு மரணித்த செய்தி வந்த போது இயேசு அவன் உயிரோடு எழும்புறதை பார்க்கிறார். நம்முடைய நாளை அட்வான்ஸா பார்த்து தான் இன்னைக்கு கர்த்தர் பயப்படாதுங்கிற வார்த்தையை தரார். இன்னைக்கு ஆண்டவர் ஒரு வார்த்தையை நம்மோடு பேசுறாருன்னா நம்முடைய நாளை அவர் பார்த்துட்டாருன்னு அர்த்தம். அல்லேலூயா, ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. சித்தத்தை அறிய மலை மேலே போய் ஜெபம் பண்றார். மோசே எலியா மூலமாய் அந்த எருசலேமில் படப்போகிற பாடுகள் பேசப்படுகிறது. சித்தத்தை அறிய, சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்க கெத்செமனே தோட்டத்தில் ஜெபம் பண்றார். எல்லாத்துக்குமே பிரேயரை தான் ரூட்டாவே வச்சிருக்கிறார். ஏன் அப்படி சொல்றேன்னா, இன்னைக்கு ஒரு கூட்டம் பிரேயர் அவசியம் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. பிரேயர் இஸ் த டெலிகம்யூனிகேஷன் சென்டர் அப்படின்னு சொல்லிட்டு பைபிள் ஸ்காலர்ஸ் சொல்றாங்க. 2 நாட்டுக்கு யுத்தம் வரும்போது முதல்ல எங்கே பாம்பு போடுவாங்க தெரியுமா? இந்த தொலைத்தொடர்பு இயக்கம் இருக்குல்ல, அது மேலே பாம்பு போடுவாங்க. எதுக்கு அப்படின்னா, அந்த இன்ஃபர்மேஷனை வேற யாருக்கும் என்ன செஞ்சிடக்கூடாது, பாஸ் பண்ணிடக்கூடாது. இந்த நம்ம தேசத்துலேயும் சில மாவட்டங்கள், சில மாநிலங்களில் கலவரம் வரும்போது அங்கே இருக்கிற நெட்வொர்க்கெல்லாம் கட் பண்ணுவாங்க. ஏன் தெரியுமா? ஏன் தெரியுமா? அந்த இன்ஃபர்மேஷன் வேற யாருக்கும் பாஸ் ஆகிடக்கூடாது. நான் காஷ்மீரில் இன்னும் அந்த நெட்வொர்க் கட்டாகி தான் இருக்குன்னு நினைக்கிறேன், எனக்கு சரியா தெரியல. ஏன்னா அங்கே உள்ள காரியங்கள் இதே போல தான் ஒரு தேவ பிள்ளை வாழ்க்கையில் சத்துரு போராட விரும்புகிறானா அவன் முதல்ல என்ன செய்வான் அப்படின்னா, அவனுடைய ப்ரேயர் லைஃப்பில் பாம்பு தூக்கி போடுவான். அது யாரை வச்சு போடுவான்னு தெரியாது. சில பாஸ்டரை வச்சே நீ எல்லாம் ஜெபம் பண்ணி அவ்வளோதான், முடிஞ்சது. யவீரு பாருங்க, யவீரு இயேசு கிட்ட அப்படி காலை விழுந்து கதறி இயேசுவை கூட்டிட்டு வீட்டு பக்கத்தில் வரும்போது வீட்டுக்குள்ளேருந்து ஒரு டீம் வராங்க. வந்து ஒரு நெகட்டிவ் செய்தியை சொல்லிட்டு யவீருக்கு எங்க முதல்ல கை வச்சாங்க தெரியுமா? பிரேயர்ல கை வைக்கிறாங்க. இன்னும் ஏன் அவரை தொந்தரவு படுத்துறீங்க? அதன் அர்த்தம் என்ன? இவ்வளவு கேட்டாச்சுல, உன் பிள்ளை என்ன பண்ணிட்டா?
மரித்து விட்டார். நீர் எதிர்பார்த்த ரிசல்ட் வரல, இன்னும் ஏன் அவரை தொந்தரவுப்படுத்துறீங்கன்னா, இனியும் ஏன் அவரை தாங்கிட்டு இருக்கிறீங்க, இன்னும் ஏன் அவரை பார்த்து ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறீங்க? ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க, எந்த இடத்துல நம்முடைய பிரேயருக்கு கொஸ்டின் எழும்போதோ நம்முடைய அற்புதம் கையற்ற தூரத்தில் வந்து விட்டதுன்னு அர்த்தம். ஆமென், ஹல்லேலூயா, ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எந்த இடத்துல நம்முடைய ஜெபத்துக்கு கேள்வி எழும்புதோ அதுக்கான நம்முடைய அற்புதம் கையற்ற தூரத்தில் வந்துட்டு. உடனே இயேசு எவ்வளோ பார்த்து சொல்றாரு, பயப்படாத. மலையாளத்தில் இந்த வேர்டு எப்படி இருக்கும் தெரியுமா? இயேசு அதை காரியமாக்கி இல்ல அப்படின்னு இருக்கும். தமிழ் அந்த வேர்டு மிஸ் ஆயிட்டு ஆங்கிலத்தில் he ignored what they said. அவங்க என்ன சொன்னாங்களோ அதை அவர் பொருட்படுத்தவில்லையா, பொருட்படுத்தவில்லை. அவர் அது மைண்ட் பண்ணவே இல்லை. அதன் அர்த்தம் என்ன? ஆண்டவர் சொல்றாரு, என்னை நம்பி நீ முன்னாடி போயிட்டு இருக்கிற, இப்படிப்பட்ட சத்தங்கள் வரும்போது அதை நீ என்ன செய்யாத, மைண்ட் பண்ணாத. ஒரு தேவ பிள்ளை என்ன பார்க்கணும்னா, நான் உன்கிட்ட என்ன சொன்னேன் அதை மட்டும் நீ கேளு, அதை மட்டும் பாரு. குறித்த காலத்துக்கு என்று தரிசனம் வைக்கப்பட்டிருக்கிறது, முடிவிலே அது விளங்கும். அது பொய் சொல்லாது, அது தாமதித்தாலும் நீ அதற்கு காத்திரு, நிச்சயமாய் வரும், அது தாமதிப்பதில்லை. பிரேயர் ரொம்ப மஸ்ட். இப்போ இயேசு நீங்க பார்த்தீங்கன்னா அதிகாலையில் இருட்டோடு இருட்டாக எழுந்து போய் ஜெபம் பண்றார். அவ்வளோ க்ரௌட் இருக்கும்போது சீஷர்களை அக்கறைக்கு போக துரிதப்படுத்திட்டு சாயங்கால நேரத்தில் ஒரு மலையில் போயிருந்து ஜெபம் பண்றார். இரவெல்லாம் ஜெபம் பண்றார், எல்லாத்துக்கும் ஜெபம் பண்றார். அப்போ இந்த இடத்துல ஒரு காரியம் தெளிவாக தெரிகிறது, இவ்வளோ ஜெபம் பண்ணி அவர் சொல்றார் மனுஷகுமாரனுக்கு தலை சாய்க்க. அப்போ அவர் வீட்டுக்காக ஜெபம் பண்ணல, சீஷர்கள்ட்ட சொல்றார் பசியா இருக்கு, பக்கத்து கிராமத்தில் போய் ஆகாரம் வாங்கிட்டு வாங்க. அப்போ சாப்பாட்டுக்காகவும் அவர். அப்போ இந்த இடத்துல ஒரு காரியம் தெளிவாய் தெரியுது, அவருடைய பிரேயரில் என்ன பார்க்க முடியும் அப்படின்னா, ஃபெலோஷிப், பிதாவோடு இருக்கிற உறவை பார்க்க முடியும். இயேசு கல்வாரி சிலுவையில் கெத்செமனே தோட்டம் துவங்கி இயேசு மரணம் வரைக்கும் அவர் சந்தித்த வேதனையில் கொடிய வேதனை எது சொல்லுங்க? ஒரு இடத்துல இயேசு கத்துவார், ஏனெனை, அந்த இடத்துல மட்டும்தான் அவர் வாயிலிருந்து என் தேவனே என்று வரும். அது வரைக்கும் அவர் என்னதான் சொல்லுவார் அப்படின்னா, பிதா பிதா பிதா. எப்பொழுது அந்த உறவு பிரேக் ஆச்சோ, ஏன்னா என்னுடைய உங்களுடைய அக்கிரமங்களை அவர் மேல விழப்பண்ணினார். அந்த தருணத்தில் அதுவரை பிதாவோடு இருந்த உறவு துண்டிக்கப்படுகிறது. அங்கே சிலுவையில் துண்டிக்கப்பட்டதுனால நாம் பிதாவோடு கனெக்ட் ஆனோம். நமக்காக இயேசு சிந்தின இரத்தமும் இயேசு கொடுத்த கிரயமும் அது 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 சொல்லி தீராது. அதை சொன்னா இந்த இரவு பத்தாது. இன்னைக்கு நானும் நீங்களும் பழைய ஏற்பாட்டில் எல்லாரும் ஆபிரகாமின் தேவனே, ஈசாக்கின் தேவனே, யாக்கோபின் தேவனே என்று சொல்லி கூப்பிடும் போது, ஆமென், ஒரே பேரானவர் சொல்றார் நம்மளை பிள்ளையாக்கிட்டு, இனி நீ அப்படியெல்லாம் கூடாதப்பா, பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவேன்னு கூப்பிடு. இன்னைக்கு அப்பா பிதாவே என்று அழைக்கும் புத்திர சுவீகாரத்தை நாம் பெற்றிருக்கிறோம். ஆவியானவரும் நம்முடைய ஆவியுடனே கூட இணைந்து சாட்சி கொடுக்கிறாராம். சாத்தான் சொல்லுவான், நீ எல்லாம் எப்படி பிள்ளையா வேணும்? ஆவியானவர் சொல்லுவார், நீ தாண்டா பிள்ளை. ஆமென். அப்போ பிள்ளைங்கிற உறவுக்குள்ள கொண்டு வரார். சீஷர்களை பார்த்து சிநேகிதரேன்னு சொல்றார், சகோதரருங்கிறார், சகோதரனுக்கு சகோதரனா இருக்கிறார், பிள்ளையாக்கி இருக்கிறார், ஃப்ரெண்டா இருக்கிறார். எதுக்கு இப்படி எல்லா உறவுலையும் வாரார் அப்படின்னா, பழகுவதற்கு. 1 கொரிந்தியர் 9:1-9 இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. வாசியங்கள் 1 கொரிந்தியர் 1:9. 1:9 தம்முடைய குமாரனும் நம்முடைய கர்த்தருமாயிருக்கிற
இயேசு கிறிஸ்து உடனே ஐக்கியமாயிருப்பதற்கு உங்களை அழைத்த தேவன். அப்ப நான் எதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறேன்? யாரோட ஐக்கியமா இருக்கணும்? இயேசுவோடு. இன்னைக்கு கொஞ்சம் உங்களை சிந்திக்க வச்சுட்டு நான் ஜெபம் பண்ணி முடிக்க விரும்புறேன். எத்தனை வருஷம் நம்ம கிறிஸ்தவர்கள் என்பது அல்ல சாதனை, இயேசுவுக்கும் நமக்கும் இடையே இருக்கிற உறவு எப்படிப்பட்டதா இருக்கு? நமக்கும் இயேசு. தேவன் இந்த பூமியை நோக்கி பார்த்தபோது அது ஒழுங்கின்மையும் வெறுமையுமா இருந்துச்சு. ஆண்டவர் அதை ஒழுங்குபடுத்த விரும்பி வெளிச்சத்தை உண்டாக்கினார். வெறுமையை நிறைவாக்குவதற்காக அவர் என்ன செய்தார் என்றால், வானத்தை பார்த்து பேசும்போது நட்சத்திரங்கள் உண்டாயின, பூமியை பார்த்து பேசும்போது மரங்கள் செடி கொடிகள் உண்டாயின, சமுத்திரத்தை பார்த்து பேசும்போது மச்சங்கள் உண்டாயின. அப்போ வானத்தை பார்த்து பேசுகிறார் நட்சத்திரங்கள், சமுத்திரத்தை பார்த்து பேசுகிறார் மச்சங்கள், அதாவது மீன்கள் உண்டாகிறது. பூமியை பார்த்து பேசுகிறார், மரங்கள் உண்டாகிறது. மனிதனை படைக்க தேவன் வானத்தை பார்த்து பேசல, சமுத்திரத்தை பார்த்து பேசல, பூமியை பார்த்து பேசல, தமக்குள்ளே பேசுகிறார். பிதாவாகிய தேவன், குமாரனாகிய கிறிஸ்து, பரிசுத்த ஆவியாகிய திரியேக தேவன் தமக்குள்ளே பேசுகிறார். ஏனென்றால் நமது சாயல் என்று சொல்லும்போது அதில் தூதன் வர வாய்ப்பே இல்லை. தூதர்கள் பணிவிடை ஆவிகள். அப்போ பிதாவுக்கு சமமாய் இருக்கிறவர் குமாரனாகிய கிறிஸ்து, இவர்களுக்குள்ளிருந்து அசைவாடுகிறவர் பரிசுத்த ஆவியானவர். இவர்கள் ஒன்றாயிருக்கிறார்கள். அப்போ தமக்குள்ளே பேசுகிறார். நமது சாயலாக, நமது ரூபத்தின்படியே மனுஷனை உண்டாக்குவோமாக என்றார். கர்த்தர் மனிதனை உண்டாக்குகிறார். மனிதனை உண்டாக்கி ஆதியாகமம் 2வது அதிகாரம் அதனுடைய 3வது வசனத்தில் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, தேவன் தான் சிருஷ்டித்து உண்டு பண்ணின தம்முடைய கிரியைகளை எல்லாம் முடித்த பின்பு ஓய்ந்திருந்தபடியால். அடுத்த வசனம் 7வது வசனம். 8வது வசனம். மனுஷனை என்ன பண்ணார்? உருவாக்கினார். தோட்டத்தை என்ன பண்ணினார்? உண்டாக்கினார். ஒன்றை உண்டாக்கினது எதற்காக? தாம் உருவாக்கின மனுஷனை அதிலே தேவன் உண்டாக்கினதெல்லாம் தாம் உருவாக்கின மனுஷனுக்காக. நல்ல கவனமா கேளுங்க. ஆண்டவருடைய படைப்பிலே பிரதான படைப்பு யாரு? மனுஷன். அதை தேவன் எப்போ படைத்தார்? லாஸ்ட். ஆண்டவர் எப்பவுமே லாஸ்டா ஒரு காரியம் செய்யறாருன்னா அதுவரை செஞ்சதை விட பெஸ்டா செய்யறாருன்னு அர்த்தம். பிந்தின ரசம் முந்தின ரசத்தை விட சுவை உள்ளதா இருக்கிறது. நான் ஒவ்வொன்றும் சொல்லும் போது அதுல ஒரு கர்த்தருடைய வார்த்தை இருக்கும். இயேசுவின் நாமத்தில் சொல்றேன், உங்க கூட ஆராதிக்கிற எல்லாருக்கும் ஃபர்ஸ்ட் பண்ணிட்டு இன்னும் உங்களுக்கு பண்ணலைன்னா உங்களுக்கு பிந்தின ரசம் இன்னும் சுவையா வச்சிருக்கிறான்னு அர்த்தம். பெஸ்ட் இஸ் yet to come. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. நல்ல கவனமா கேளுங்க. இப்போ எப்போ மனிதனை சிருஷ்டித்தாரோ அடுத்து அவர் என்ன டிக்ளேர் பண்றாருன்னா சபாத் டே, ஓய்வு நாள். ஓய்வு நாள்னா என்ன? ஆதாமே நீ அந்த கட்டில் படுத்து தூங்கு, நான் இந்த கட்டில் படுத்து தூங்குறேன், அப்படி அல்ல. அது நம்முடைய ஓய்வு நாள். எப்பாடா இன்னைக்கு? நீங்க அந்த ஓய்வு நாள்ல அவர் செஞ்சதை நீங்க பார்த்தீங்கன்னா அந்த ஃபுல் டே ஆதாம் கூட அவர் ஸ்பெண்ட் பண்றார். அவனை தோட்டத்துக்குள்ள கூட்டிட்டு போறார். ஒவ்வொரு விருட்சத்தையா காட்டி கொடுக்கிறார். இதை சாப்பிடு, இதை சாப்பிடு, இதை வேண்டாம இதை சாப்பிடு, இதை சாப்பிடு. அவனை காலையில முதல்ல கர்த்தர் என்ன செய்தார்னா அவனை எழுப்புறார். எப்படி எழுப்புறார் தெரியுமா? ஆதாம் கண் விழித்து முதல் பார்த்தது எதுவா இருக்கும்? யார் தன்னை எழுப்பினாரோ அவரைதான்.
ஃபர்ஸ்ட் ஆதாம் இந்த பூமியில பார்த்தது அவரை தான். கர்த்தரை நாம எப்பவுமே முன்னாடி வைக்கணும். எங்க ஒவ்வொரு நாள் காலையில் அவர் ஊதுறதுனால தான் நம்ம எழும்புறோம். அவர் ஒரு நாள் ஊத மறந்தாலும் நமக்கு ஊதி இருப்பாங்க, அது மறந்துடக்கூடாது. நம்ம என்ன நினைக்கிறோம், அலாரம் அடிச்சதுனால எழும்புறோம். ஒன்றும் இல்லை. ஏன்னா ஆதாமுக்குள்ளதான் எல்லாருமே இருக்கிறோம். புரியும்படி சொல்லணும்னா, ஆபிரகாமுக்குள்ள யார் இருக்கிறா? ஈசாக்கு. ஈசாக்குள்ள யார் இருக்கிறா? யாக்கோப். அப்படிதானே வம்ச வரலாறு எழுதப்பட்டிருக்கிறது. மத்தேயுல ஆபிரகாமிலிருந்து எழுதப்பட்டிருக்கிறது. லூக்காவில் இயேசு துவங்கி எங்க வரை போயிட்டு ஆதாம் வரைக்கும் போச்சு. அப்போ ஆண்டவர் அன்று ஆதாம ஊதுனது ஆதாமுக்கு மட்டும் இல்ல, எனக்கும் உங்களுக்கு சேர்த்து தான் ஊதி இருக்கிறார். அதனாலதான் வேதம் சொல்லுகிறது, உலக தோற்றத்துக்கு முன்னே அவர் நம்ம என்ன செய்திருக்கிறாரா? தெரிந்தெடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த பூமியில் எத்தனை வருஷம் வாழ வேண்டுமோ அவ்வளவுக்கு வேண்டிய சுவாசத்தை ஆல்ரெடி அவர் என்ன பண்ணிட்டார்னா ஊதிட்டார். ஹல்லேலூயா. இப்போ ஊதி எழும்பியாச்சு ஆதாம். எழும்பினாதான் அன்னைக்கு ஆண்டவர் டிக்ளேர் பண்ணிட்டார், அன்னைக்கு ஓய்வு நாள், வா ஆதாமே நான் உங்க கூட தான் ஸ்பெண்ட் பண்ணணும். ஆமென். ஆண்டவர் எல்லாத்தையும் படைச்சு அப்படியே பார்க்கிறார். அவனை காலில் எழும்ப வச்சதுல இருந்து அடுத்த ஒரு வசனம் இருக்கும், ஆதாமுக்கோ அயர்ந்த நித்திரை வரப்படும். அப்போ எழுப்புனதுல இருந்து தூங்க வைக்கிறது வரைக்கும் எல்லாத்தையும் யார் பொறுப்பெடுக்கிறார் அப்படின்னா கர்த்தர். தேவன் மனிதனை படைத்து அந்த உறவுக்குள்ள கொண்டு வந்து அவனுடைய A to Z அவர் பொறுப்பெடுக்க விரும்புகிறார். ஆண்டவர் சொல்றாரு, ஒரு பழத்தை காண்பித்து விலக்கி வைத்து, இது வேண்டாதாமே, இதை புசிக்கிற நாளில் நீ சாகவே சாவாய். என்னங்க சாவு? நல்லா புரிஞ்சுக்கோங்க. எதை தேவன் பார்த்து படைத்தாரோ அதை விட்டு அதை பிரித்தால் அவைகளுக்கு மரணம். வானத்திலிருந்து நட்சத்திரத்தை பறித்தால் அவைகள் அவ்வளவுதான், செயலற்று போய்விடும். சமுத்திரத்திலிருந்து மீன்களை பிரித்தால் அவைகள் என்னாகிவிடும்? செத்துவிடும். பூமியிலிருந்து மரத்தை பிடுங்கினால் அவைகள் செத்துவிடும். ஏன்னா அது பூமியை பார்த்து பேசினது. மீன்களை தண்ணீரை பார்த்து பேசினது. தண்ணீரை பார்த்து பேசினார், தண்ணீரில் மீன்கள் உண்டாயிட்டு அந்த தண்ணீர்லேருந்து மீனை எடுத்துட்டு அந்த மீன் செத்துரும். பூமியை பார்த்து பேசினார், மரம் உண்டாயிட்டு அந்த மரத்தை பூமியிலிருந்து எடுத்தால் மரம் செத்துரும். தமக்குள்ளே பேசி மனிதனை உண்டாக்கினாரே, தேவனிடத்திலிருந்து உறவு பறிக்கப்பட்டார், அந்த மனிதன் செத்ததுக்கு சமம். இளைய குமாரன் பிரிந்து போய் திரும்பி வந்தபோது தகப்பன் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? இவனோ மரித்தான், இவனோ மரித்தான். ஆனால் கிறிஸ்துவுக்குள் ஒருவன் மரித்தால் இயேசு என்ன சொல்வார் தெரியுமா? நித்திரை அடைந்திருக்கிறார்கள். அதனாலதான் பைபிள் சொல்லுகிறது, கிறிஸ்துவுக்குள் மரிக்கிறவர்கள் பாக்கியவான்கள். ஒரு தேவ பிள்ளைக்கு மரணம் என்பது என்ன தெரியுமா? தேவன் அற்ற வாழ்க்கை. ஆண்டவர் எல்லாத்தையும் பாருங்க, அவன் பார்க்கிறார். நான் இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு இதை சொல்றேன், இந்த உறவுக்குள்ள வந்தவங்களுக்கு எல்லாமே எளிதாகிவிடும். ஹல்லேலூயா. ஆமென். கொஞ்சம் முன்னாடி பாஸ்டர் சொன்னாங்கல்ல, ஆண்டவர்லாம் எளிய மார்க்கம் தான் வச்சிருக்கிறாங்க. காலவை, குச்சியை நீட்டு, இன்னொரு வார்த்தை கூட ஆட் பண்ணலாம். துண்டு எடுத்து எளிய என்ன பண்ணாரு? சிம்பிள். உங்க கையில் என்ன கொடுத்திருக்கிறாரோ அதை அற்பமா பார்க்காதீங்க, அதை கொண்டு தேவன் செய்ய வல்லவராக இருக்கிறார். சின்ன ஊழியம் கொடுத்திருக்கலாம் உங்க கையில், அற்பமா பார்க்காதீங்க. இன்னைக்கு நாகர்கோவில் ஊழியம் 4 பேருக்கு தெரியுதுன்னா அதே இடத்துல வெறும் 4 பேரை வச்சு ஊழியம் செஞ்சாங்க எங்க அப்பா பல ஆண்டுகள். ஆனா அற்பமான ஆரம்பத்தை அசட்டை பண்ணாத ஒரு கர்த்தர் உண்டு. ஹல்லேலூயா. ஆமென். சின்னவனை 1000ஆகவும் சிறியவனை பலத்த ஜாதியுமாகி மாற்றுகிறவர் நாம் ஆராதிக்கிற தேவன். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இந்த பிசாசுக்கு எது பிடிக்காது தெரியுமா? தேவனோடு நெருங்கிறது மட்டும் பிடிக்கவே செய்யாது. 2வது அதிகாரம் வரைக்கும் ஆதாமுக்கு எந்த கொஸ்டினும் கிடையாது. கர்த்தர் எல்லாவற்றையும் உண்டு பண்றார். ஆமென். பிரியமானவர்களே, அவ்வளோ பெரிய தேவன், அண்ட சராசரத்தை படைத்த தேவன்
மனிதன் கூட ஸ்பெண்ட் பண்றதுக்குன்னு ஒரு டே ஒதுக்கும் போது, ஆமே ஹல்லேலூயா, நம்ம ஆண்டவர் கூட ஸ்பெண்ட் பண்றதுக்கு எவ்வளவு நேரத்தை ஒதுக்குறோம். ஆனாலும் இந்த இரவை ஒதுக்கி வந்து உட்கார்ந்து இருக்கிறீங்க தெரியுமா? கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாரா? ஹல்லேலூயா, ஆமே. சிலர் இருக்கிறத பார்த்தா வீட்டில் ஒழுங்கா தூக்கம் வர மாட்டேங்குது பிரதர். இங்க அந்த பிரசனத்தில் அப்படியே நாங்க இருக்கும்போது நேரம் போறதே தெரியல. அப்புறம் பக்கத்தில் இருக்கிறவங்க தட்டி எழுப்புவாங்க, முடிஞ்சிட்டு. ஆனா நீங்க யாரும் அப்படி இல்லை கர்த்தரோக்களை. அவ்வளோ தேவன் பாருங்க, படைப்புக்காக 7 நாளை அவர் உண்டாக்கி 6 நாளில் வேலையை முடிச்சுட்டு 7வது நாளில் மனுஷன் கூட ஸ்பெண்ட் பண்றார். நம்ம ஆண்டவருக்கு கொடுக்கிற டைம் எவ்வளோ நேரம் நம்ம கொடுப்போம். நமக்கு ஒரு தேவை வந்து தட்டணும். ஒன்று பிள்ளைக்கு உடம்பு சரியில்லாமல் இருக்கணும், வேலையில் ப்ராப்ளம் வரணும். இப்படி ஏதான் நான் தேவனை தேடுவதற்கு என் தேவைதான் காரணமா இருக்குமானால் நான் போகிறது பழகுவதற்கல்ல. எனக்கு எல்லாம் இருந்தும் எனக்கு அவர் வேணும்னு சொல்லிட்டு ஒருத்தன் இருப்பான் அப்படின்னா, ரூத் கதிர் பொறுக்க வரா, வந்தது கதிர் பொறுக்க தான். தரையை பார்த்து கதிரை பொறுக்கிட்டு இருக்கும் போது போவாசை பார்த்துட்டா, அந்த கண்ணில் இருக்கிற கிருபையை பார்க்கிறா, அப்படி பார்த்துட்டே இருக்கிறான். போவாஸ் என்ன பண்றார்? அவளுக்கு வேண்டியதை சிந்தை விட்டுட்டு அவ வீட்டுக்கு தேவையானதை கொடுத்து விட்டாச்சு, வீட்டில் பொய்யாச்சு. நைட் அவளுக்கு தூக்கம் போச்சு. ஏன்னா அந்த கண்ணில் கிருபையை பார்க்கிறா. நைட்டே வந்துட்டா, உட்கார்ந்து இருக்கிறா. கதிர் வேணும்ன்றவங்க இனி அடுத்த நாள் காலையில் தான் வருவாங்க. அவர் வேணும்னு இருக்கிறவங்க நைட்டே வந்து உட்காந்துருவாங்க. எனக்கு அவர் வேணும். இங்க வந்து கதிர் கேட்கல, என் நிலைமை இப்படி இருக்கு, நாம ஒன்றும் கேட்கல. போர்வை எடுத்து என் மேல போட்டிருங்க, நான் 9 அடியாள். அது அர்த்தம் என்ன வேணாலும் பண்ணுங்க, என்ன வேணாலும் பண்ணுங்க. உடனே போவாஸ் சொல்ற, மகளே பயப்படாத, உனக்கு வேண்டிய படி எல்லாம் உறவுக்குள்ள வந்துட்டா நம்முடைய A to Z அவர் பொறுப்படுத்திக் கொள்வார். ஓடுது. எண்ணத்தை உடுப்போம் என்கிற கவலை கிடையாது, மகிமை கவரா இருக்கு. எப்போ இந்த உறவு பிரேக் ஆச்சோ அன்று முதல் இன்னைக்கும் மனிதன் கவலைப்படுகிறதெல்லாம் எதற்கு தெரியுமா? எண்ணத்தை உண்போ, எண்ணத்தை உடுப்போ. இதுதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பூமியில வந்து சொன்னார், தேவனுடைய ராஜ்யத்தை தேடு, தேவனுடைய ராஜ்யத்தை தேடு. என்ன தேவனுடைய ராஜ்யம்? ஆதி மனித நஷ்டப்படுத்தின அந்த ஆளுகைக்குள்ள நீ வந்துட்டேனா, எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை உடுப்போம், எண்ணத்தை குடிப்போம் என்கிற கவலை உனக்கு வரவே வராது. இவைகள் எல்லாம் அஞ்ஞானிகள் நாடி தேடுகிறார். அஞ்ஞானிகள் என்கிற வார்த்தைக்கு ஒரு மொழிபெயர்ப்புல என்ன கொடுக்கப்பட்டிருக்கு தெரியுமா? அன்பிலீவர்ஸ், விசுவாசிக்காதவங்க. ஆமென். 2வது அதிகாரம் வரைக்கும் பிரச்சனை இல்லை. 3வது அதிகாரத்தில் பிசாசு சர்ப்பத்தின் வாயிலாக உள்ள என்றாகிறான். இந்த சாத்தான் வராங்கிறத எப்படி தெரிஞ்சுக்கலாம் தெரியுமா? நம்ம ஆமேன் போட்டுட்டு வீட்டுக்கு போவோம், அவன் வந்து கொஸ்டின் போடுவான், ஆமேனா, ஆமேன் தானா, உண்மைதானா? சர்ச்சுக்குள்ள இருந்து பயங்கர கான்பிடண்டா ஆமேன் சொல்லுவோம், வீட்டுக்குள்ள போனதும் ஒரு கேள்வி வந்து இருக்கும். இங்க அப்படிதான் கொண்டு வரான். இது எல்லாம் புசிக்க கூடாதுன்னு சொன்னதுண்டோ? இந்த முதல் கேள்வியை கொண்டு வந்தது யாரு தான்? சாத்தான். அதனால தான் பார்த்துருக்கீங்களா, அந்த கொஸ்டின் மார்க் எல்லாம் பாம்பு மாதிரியே இருக்கும். அதுக்காக எக்ஸாம் எழுதுற பிள்ளைங்க கொஸ்டின் பேப்பரை கிழிச்சு போட்டுறாதீங்க. இந்த விசுவாச ஓட்டத்தில் இப்படிப்பட்ட பாம்பெல்லாம் வந்து நிற்கும். அதாவது சாத்தானுடைய வேலை என்னன்னா, பரலோகம் எதுக்கு ஃபுல் ஸ்டாப் போடுதோ அதுக்கு மேலே ஒரு கொஸ்டின் மார்க்கை போட்டுரும்.
பிதா என்ன சொன்னார்? இயேசு ஞானஸ்நானம் பெற்று கரையேறின உடனே பிதா என்ன சொன்னார்? இவர் என்னுடைய நேசகுமாரன். ஃபுல் ஸ்டாப் போட்டார். அடுத்த அதிகாரத்தில் சாத்தா வந்து என்ன சொல்லுவான்? நீர் தேவனுடைய குமாரனானால் போட்டான். பார்த்தீங்களா? பழைய ஆதாம் தோத்துட்டான். பிந்தின ஆதாம் என்ன பண்ணிட்டார் அப்படின்னா, நீர் தேவனுடைய குமார், நீ ப்ரூவ் பண்ணு அப்படிங்கிறான் சாத்தான். இயேசு கிறிஸ்து அங்க அவருடைய பதில் அதை எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, இங்க பாரு, நான் அவருடைய பிள்ளைங்கிறத ப்ரூவ் பண்ண வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை. நான் சாப்பிட்டு திருப்தி அடைந்தாலும், நான் பட்டினியா இருந்தாலும், அவர் எனக்கு அப்பா, நான் அவருடைய பிள்ளை. நம்மளும் இந்த சாத்தானுக்கு இணைஞ்சு, ஆண்டவரே உண்மையா நீர் என்மேல் அன்பா இருந்தா எனக்கு இத உடனே செய்யும். எப்படி இருக்கும் தெரியுமா? சாத்தானுக்கு ஒரே கொண்டாட்டமா இருக்கு. நம்ம சொல்லி கொடுத்த மாதிரியே ஜெபம் பண்ணிட்டு இருக்காங்க பாருங்க. ஆண்டவரே உங்களுக்கு என்ன உண்மையிலே பிடிக்கும்னா நம்ம ஜெபம் எல்லாம் ஹல்லேலூயா. அவனுக்கு அப்பா பிரேயர் ரிக்வெஸ்ட் எழுதி தந்தது யாரு? லூசிஃபர். நீ குமாரனான உனக்கு உன் மேல உண்மையிலே ஆண்டவருக்கு பாசம் இருந்ததுன்னா, இந்த வார்த்தை கர்த்தர் உனக்கென்று தந்தது உண்டானால், ஆண்டவர் மேல இருக்கிற நம்பிக்கை, அதாவது கண்ணை மூடி நம்பணும். பேதுரு வந்து விசுவாசம் பயங்கரமா இருந்ததுனால கடல் மேல நடக்கல, அங்க இயேசு நின்னதுனால நடந்தான். பேதுரு கூப்பிட்டு கேட்கலாமா, பேதுரு நீங்க தான் 2 ஸ்டெப் எடுத்து வச்சுன்னு பொசுக்குன்னு உள்ள போறீங்க, அப்புறம் ஏன் இறங்கி நடந்தீங்க? நீங்க கடல் மேல் நடக்கிற அளவுக்கு உங்களுக்கு விசுவாசம் இருக்கா பேதுருன்னு கேட்டா, பேதுரு சொல்றார், நான் கடல் மேல் நடப்பேங்கிற விசுவாசத்துல நடக்கல, அது இயேசுன்னா நான் உள்ள போனாலும் என்னை தூக்கி விடுவாருங்கிற விசுவாசத்துல நான் நடக்கிறேன். என்ன ஒரு ஃபெய்த் பாருங்க, என்ன ஒரு நம்பிக்கை. அது இயேசுன்னா அதான் சொல்லுவார், நீரே ஆனால். நான் இந்த நம்பிக்கையை தூதட்ட கூட வைக்க மாட்டேன் ஆண்டவரே, மோசே எலியா வந்து நின்னா கூட நான் வரமாட்டேன் ஆண்டவரே, ஆனா நீரே ஆனால் நான் வருவேன். அதனால தான் போட்ல யார் இருக்கிறா? அந்திரேயா இருக்கிறான். அந்திரேயா யாரு? பேதுருக்கு சகோதரன். சரியா? சகோதரன். ஃப்ரெண்ட்ல யார் இருக்கிறா? இயேசு இருக்கிறா. பொசுக்குன்னு உள்ள போனதும் பேதுரு அந்திரேயான்னு கூப்பிடல, ஆண்டவரேன்னு கூப்பிடுறான். நம்ம எல்லா அந்திரேயாக்களையும் கூப்பிட்டு ஃபுல் தண்ணியை குடிச்சு அப்படி தூக்கி கரையில போட்டதுக்கு அப்புறம் ஆண்டவரே, நம்ம எனர்ஜி எல்லாம் அந்திரேயாவை கூப்பிட்டு ஸ்பெண்ட் பண்ணி முடிச்சு, இனி அந்திரேயா வரமாட்டாரு, யாரும் வரமாட்டாங்கன்னு தெரிஞ்சா போட்டில் அந்திரேயா உண்டு, ஃப்ரெண்டு யோவான் உண்டு. யோவான்ல நண்பர்கள்ல பேதுரு பார்த்தீங்களா? அப்போ ஆண்டவரேன்னு கூப்பிடுறாரு. அந்த பேதுரு கையில தாங்க அவர் கீ கொடுத்தாரு. ஆமென், ஹல்லேலூயா. அதாவது இந்த கண்ணை மூடி கர்த்தரை நம்புறான் தெரியுமா? யாருக்கும் கொடுக்காத ஒன்றை கர்த்தர் அவனுக்குன்னு கொடுப்பார். ஹல்லேலூயா. நிறைய இடத்துல பேதுரு சில இடத்துல என்ன பேசுறாருன்னு அவருக்கு தெரியாது, ஆனாலும் பேதுரு தான் முன்னாடி நிற்கிறது வைக்கிறார். சீஷர்கள் பேரை எழுதும் போது முந்தினவன் பேதுரு அப்படின்னு இருக்கும். முந்தினவனா ரேங்க்ல ஃபர்ஸ்ட். என்ன ரேங்க்? அதாவது இந்த நேச வைராக்கியம் பாராட்டுறவங்களை ஆண்டவருக்கு ரொம்ப பிடிக்கும், விடவே மாட்டார், விட்டு கொடுக்கவே மாட்டார். நாம கூட நம்மளை தாழ்த்தி பேசுவோம். சுனேமியார் சொல்றாள்ல, ஏன்னா கருப்பா இருந்தாலும் அழகா இருக்கிறேன். நான் ஏன் கருப்பானேன்னா இந்த வெயில், திருப்பூர் வெயில் பட்டு இப்போ கொஞ்ச நாளா பயங்கர வெயில், இந்த வெயில் பட்டு ஆண்டவர் வர்றார், என் பிரியமே நீ பூரண ரூபவதி, உன்னில் பழுது ஒன்றுமே இல்லை. அப்பதான் அவளுக்கு சா இது தெரிஞ்சிருந்தா நான் மேக்கப்பே போட்டிருக்க மாட்டேனே. இந்த உறவுக்குள்ள வாங்க. இந்த உறவை சாத்தான் பிரிக்கிறதுக்காக, அதாவது ஜீவனுக்கு போகும் வாசல் ஒரே வழிதான், ஆனால் கேட்டுக்கு போகிறதற்கு பல வழிகள் உண்டு. ஆமென். தேவனோடு உள்ள உறவை விட்டு விலக்கணும். ஏன்னா அந்த உறவில் இருந்தவன் தானே லூசிஃபர், அவர் சமூகத்திலிருந்து கொண்டாடி மகிழ்ந்தவன் தானே, அதிலிருந்தெல்லாம் அவன் தள்ளப்பட்டான். அந்த இடத்துல தான் ஞானிகளை வெட்கப்படுத்த, பைத்தியங்களை. ஒரு மண்ணை கையில் எடுக்கும் போது சாத்தான் சிரிச்சிருப்பான், இவர் எதுக்கு மண் எடுக்கிறாரு, அடுத்து ஷேப்பை உண்டாக்குறாரு.
உண்டாக்கும் போது பார்த்துட்டு இருப்பான், இதை நான் எங்கேயோ பார்த்துருக்கிறேனே, இந்த தலையை பார்த்துருக்கிறேனே, இந்த கண்ணை பார்த்துருக்கிறேனே. கொஞ்ச நேரம் அப்படி பார்த்துட்டு அவரை பார்க்குறான், அவரை மாதிரியே படைக்கிறாரு. இவர் ஏன் அவரை மாதிரியே மண்ணில் செய்கிறார் அவனுக்கு புரியலை. அடுத்து அவர் ஊதுனார் பாருங்க, ஊதுனதும் அவன் கண் விழித்து பார்த்ததும் நானும் நீங்களும். இப்போ ஆண்டவர் மீதி எல்லா வேலைக்கும் ரெஸ்ட் கொடுத்துட்டு ஏதேனுக்குள்ள கூட்டிட்டு வரார். இந்த உறவை தான் சாத்தான் கெடுத்தான். தேவன் விலக்கினதை நாம் விரும்பினால் தேவனை விட்டு அது நம்மை விலக்கும். ஏதேனுக்குள்ள ஆதாமை கொண்டு வந்தது பழம் சாப்பிடுவதற்கல்ல, பழகுவதற்கு. ஆனால் இங்கே பழம் பெரிய விஷயமாயிற்று. நம்மை அவருடைய சமூகத்தில் கொண்டு வந்தது பெற்றுக்கொள்வதற்கல்ல, பற்றி கொள்வதற்கு. ஆனா நம்ம கை நீட்டுறது எதற்கு? 2 பேர் இயேசுவை நெருங்கினாங்க. யோவான் 12 வருட பெரும்பாடுள்ள ஸ்திரீ. யோவான் சொல்லுகிறான், 1 யோவான் 1:1, ஆதி முதல் இருந்ததும் எங்கள் காதுகளிலே கேள்விப்பட்டதும் எங்கள் கண்களால் நோக்கி பார்த்ததும் எங்கள் கைகளால் தொட்டதும். பெரும்பாடுள்ள ஸ்திரீ சொல்லுகிறாள், அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை ஆகிலும் நான் தொட்டா குணமாவேன். 2 பேரும் நெருங்குறாங்க. யோவான் 12 சீஷர்கள் நடுவில் நெருங்குறான். 12 வருட பெரும்பாடுள்ள ஸ்திரீ திரளான ஜனக்கூட்டம் நடுவே நெருங்குகிறாள். 2 பேரும் நெருங்கி 2 பேரும் இயேசுவை தொட்டாங்க. ஒருவள் தொட்டாள், அவளுக்கு வேண்டிய சுகம் கிடைத்ததும் திரும்பி போனாள். ஆனால் யோவான் இயேசுவை தொட்டான், மார்பில் சாய்ந்து கொண்டான். இன்னைக்கு அவரிடத்திலிருந்து பெற்றுக்கொள்வதற்கு பைபிளில் வேற யாராவது சீஷர்கள்லையோ அப்பம் சாப்பிட்ட 5000 பேருக்கு அதிகமானல யாராவது ஒருத்தங்க மார்பில் சாய்ந்திருந்தாங்களா? ஆனால் அற்புதம் பெற்றவங்க ஜாஸ்தி. இன்னைக்கு பெற்றுக்கொள்ள வருகிறவர்கள் ஏராளம், மார்பில் சாய்ந்து கொள்ள வருகிறது. இந்த உறவுக்குள் இருக்கிறவனை வச்சுதான் ஆண்டவர் தேசத்துல பெரிய அசைவை கொண்டு வருவார். நம்ம எல்லாம் வரங்களை ஃபோக்கஸ் பண்றோம். வரங்கள், இவங்களுக்கு இந்த வரம் இருக்கு, இப்படிப்பட்டவங்க வந்தா. பரலோகம் ஃபோக்கஸ் பண்றது ஃப்ரூட்டை, கிஃப்ட் அல்ல, ஃப்ரூட்டை. கிஃப்ட் கொடுக்கிறது அவர், ஃப்ரூட்டு கொடுக்கிறது நம்ம. ஃப்ரூட்டு வரணும்னா ரூட்டு கரெக்டாக இருக்கணும். அதான் உறவுக்குள்ள வரணும். அவர் செடி, நாம கொடி. கொடி இல்லாம செடிக்கு நிற்க முடியும், செடி இல்லாம கொடிக்கு நிற்க முடியாது. அதுதான் இயேசு சொன்னார், என்ன இல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. குமாரன் கோபம் கொள்ளாமலும் நீங்கள் வழியிலே அழியாமலும் இருக்க அவரை என்ன செய்யணுமா? முத்தம் செய்யுங்கள். அடுத்த வார்த்தை, அவரை அண்டிக் கொள்ளுகிற யாவரும். அப்போ நம்ம ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது எதுல தெரியுமா? அவரை லவ் பண்றதுல தான். அவரை லவ் பண்றதுல, ஆண்டவரை நேசிக்கிறதுல, அந்த உறவுக்கு நாம கொடுக்கிற முக்கியத்துவம். இன்னைக்கு நான் தேவனை தேடணும்னா எனக்கு 10 பிரேயர் குறிப்பு வேணும். சிலருக்கு 1000 ஸ்தோத்திரம் பலி புக்கு இருந்தாதான். எங்க போச்சு என் ஸ்தோத்திரத்தை காணும்? என்ன ஸ்தோத்திரத்தை காணுமா? இங்கதான் எங்கேயோ வாச்சா. இங்க பாருங்க, அதாவது பிகினர்ஸுக்கு அது என்ன ஆகும்னா, நான் டெய்லி வந்து எங்க அப்பா கிட்ட எங்க அம்மா கிட்ட போயிருந்து பக்கத்துல இருந்து எங்க அம்மாவே எப்படிங்க இருக்கும் அதே கேட்க விரும்புவாங்க. அதாவது நம்ம பிள்ளைங்க வந்து அப்படியே இருந்துட்டு ஃபர்ஸ்ட் அப்பா அப்பா அப்பான்னு கூட சொல்லுது, பா அப்படி வரும். எனக்கு இப்போ ஒரு பொண்ணு பிறந்திருக்கிறான், 2 மாசம் தான் ஆச்சு. அப்போ மூத்த பொண்ணு வந்து அவள் ஏதோ வாயை திறந்தா என்கிட்ட வந்து மூத்த பொண்ணு வந்து, டேடி அவள் என்ன அக்கான்னு கூப்பிட்டா பாருங்க. அப்படி கூப்பிடலவா, அவள் ஏதோ வாயை திறந்திருப்பான்.
கொட்டாய் வந்து இவன் அப்படி வாயை பார்த்து, டாடி உங்களுக்கு தெரியுமா, யூ நோ ஒன் திங், அவன் என்ன அக்கான்னு கூப்பிட்டான். நான் இனி எதுக்கு பிரச்சனை பண்ணி, சரிடா அவளுக்கு ஒன்றதான் ரொம்ப பிடிக்கும்னு சொல்லிட்டு பாருங்க. அதாவது நமக்குள்ள இருந்து அதுதாங்க. ஏங்க நீங்க எதுக்கு அவர் சாயலாய் நம்மை படைக்கணும்? அவர் நம்ம கிட்ட எதிர்பார்க்கிறது என்ன? எபேசு சபைக்கு இருந்த மாதிரி வரங்கள் இன்னைக்கு சபைகளுக்கு இருந்திருக்குன்னா ஒரு துருபதேசம் உள்ள வந்திருக்காது. எபேசு சபைக்கு இருந்த கிஃப்ட் என்ன தெரியுமா? அப்போஸ்தலர் அல்லாதவர்கள் தங்கள் அப்போஸ்தலர் என்று சொல்லிக் கொள்றதை அவங்களால அடையாளம் காண முடியுமா? எல்லாம் ரைட்டுப்பான்னு சொல்லிட்டு அடுத்தவர் ஃபீல் பண்றாரு. ஆனாலும் ஆதியில கொண்டிருந்த அன்பை நீ ஸ்டார்டிங்ல அந்த ரட்சிக்கப்பட்ட ஆரம்பத்தில் எப்படிப்பா இருந்த? உனக்கு என் நினைவாவே தானே இருந்த, என்னையே தானே யோசிச்சுட்டு இருந்த. இப்போ வந்து வந்து உனக்கு வரம் தலைக்கு ஏறி இப்போ சர்ச்சில் இருக்கிறதே போலீஸாக தான் இருக்குது. எப்படின்னா இதில் யார் சரி யார் தப்பு, எந்த பிரசங்க நல்லா பண்ணுறாரு, முகத்தில் ஒரு சிரிப்பு அப்படி இருக்கு வரும்போதே. ரைட், பரவாயில்ல, இந்த 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 பாஸ்டர் கொஞ்சம் நல்லா பேசுறாரு. ஆனாலும் அவரை மாதிரி இல்லை. ஏதாவது வாக்கு தத்தம் வந்துட்டுனா அது ஆண்டவர் எனக்கு தரதுன்னு தெரியும். கொஞ்சம் காட்டமாக வந்துன்னா அது ஃப்ரெண்டில் உக்காந்துருந்தாங்கல்ல அவங்களுக்கு தான் ஆண்டவர் எங்கே போச்சு. இப்போ உனக்கு கிஃப்ட் வந்ததும் உன் கண்ணு பார்க்க ஆரம்பிக்குது, எவன் நல்லவன் எவன். இதை பார்க்க ஆரம்பிக்கிற. சர்ச்சில் ஒரு நாள் நீ என்ன பார்க்கலையேப்பா. ஆரம்பத்தில் யார் ஆராதிச்சா என்ன, ஆராதிக்கலைன்னா என்ன, நீ வந்து நின்று என்ன நோக்கி பார்த்து சொல்லுவியே, உமழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். எனக்கு மறக்க முடியாத ஒரு சம்பவம். லாக்டவுன் போடுறதுக்கு முந்தின வாரம் அப்போ எங்கள் சர்ச்சில் ஒரு சர்வீஸ் தான். ஒரு 3 பாட்டு முதல்ல பாடுவாங்க, அப்புறம் ஒரு வர்ஷிப் நடக்கும், அதுக்கப்புறம் சர்மன். அப்போ இந்த 3 பாட்டு பிரதர்ஸ் பாடிட்டு இருக்கும்போது நான் சர்ச்சுக்கு வெளியே நிற்கிறேன். வெளியே நின்றுட்டு அப்படியே உள்ளே வாரேன். எல்லாரும் இந்த பாட்டு ஒப்பு கொடுத்தீரை அந்த பாட்டு பாடிட்டு இருக்கிறான். அப்போ நான் சைடில் நின்று எல்லாரும் ஆராதிக்கிறத சும்மா அப்படி பார்த்துட்டே இருக்கிறேன். அப்படி ஆண்டவர்கிட்ட பேசிகிட்டே அப்படி பார்த்துட்டே இருக்கிறேன். நிறைய பேர் ஒயிட் அண்ட் ஒயிட் போட்டு நல்லா ஃபீல் பண்ணி பாடுறாங்க, சிலர் ரசித்து பாடுறாங்க, சிலர் வந்து சும்மா இருக்கிறாங்க. அப்போ ஒரு சகோதரி வந்தாங்க. அந்த சகோதரி தேவனை அறியாத குடும்பத்தில் பிறந்து வளர்ந்தவங்க. அவங்க வர்றது கூட வீட்டுக்கு தெரியாது. அவங்கள பார்த்தாலே தெரியும் அவங்க உண்மையில் ஒரு கிறிஸ்தவ குடும்பத்தில் உள்ளவங்க அல்ல. அவங்கள பார்த்தாலே தெரியும். அவங்க வந்திருந்து இந்த 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 சரணெல்லாம் பாடும்போது, எங்களை வாழ வைக்க சிலுவையில் தொங்கி நீர் பாடும்போது அந்த சகோதரி வந்து ஏங்கி ஏங்கி அழுறாங்க. நான் கொஞ்ச நேரம் அந்த சிஸ்டர் அப்படி பார்த்துட்டே இருக்கிறேன். அப்படி பார்த்துட்டே இருக்கும்போது ஆவியானவர் என்கிட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க. என்கிட்ட கேட்குறாங்க, இந்த இடத்துல நான் உலாவுறேன் தெரியுமா? ஆமாம் ஆண்டவரே, நான் எங்கே இப்போ நிற்கிறேன் சொல்ல அப்படின்னு. ஆண்டவரே, அந்த சிஸ்டர் பக்கம் தானே நிற்கிறீங்க அப்படின்னு. கரெக்ட். ஆமாம், எனக்கு ஒரு பெரிய வெளிச்சமாக கொடுத்தது. நான் மேடையில் ஏறி மைக் எடுத்து அந்த சிஸ்டரை கை காட்டலை. ஆனால் இந்த கூட்டத்தில் ஒரு சகோதரி இருக்கிறாங்க, ஆண்டவர் ரொம்ப நேரம் அந்த சிஸ்டர் பக்கத்தில் நின்னாங்க அப்படின்னு. அதாவது உலாவுவாருங்க, சிலர் பக்கத்தில் அப்படியே நிற்பார். ஆண்டவர் நிற்க வைக்கணும். அப்படி உலாவிட்டே வருவார். என் பக்கத்தில் வந்து அவர் போக விடக்கூடாதுண்ணா. அவர் சொல்லணும், கொஞ்சம் விடுப்பா, நான் போட்டுப்பா. பைபிள் என்ன இருக்கு? கர்த்தருடைய கண்கள் மனுபுத்திரரை நோக்கி மனுபுத்திரரை பார்க்கிறது, செம்மையானவனை அவருடைய முகம் நோக்கி இருக்கிறது. அதன் அர்த்தம் என்ன? எல்லாரையும் பார்க்கிறார், சிலரை பார்த்துட்டே இருக்கிறார். என்ன நீங்க பார்த்தா மட்டும் போதாது ஆண்டவரே, என்ன நீங்க பார்த்துட்டே இருக்கணும், பார்த்துட்டே இருக்கணும். நான் எதுக்காக அவரிடத்தில் நெருங்குகிறேன் என்பது அவருக்கு தெரியும்.
சீஷர்கள் அப்பம் சாப்பிட்ட பிறகு இயேசுவினிடத்தில் வரும்போது இயேசு சொல்லுவார், இவர்கள் அற்புதம் கண்டதுனாலெல்லாம் வரல, அப்பம் சாப்பிட்டதுனால வந்தாங்க சொல்லிட்டு வரும்போது இப்போ சொல்றார், ஜீவ அப்பம் நானே. உடனே அவங்க எல்லாம் அதை உங்க சீஷர்களுக்கு கொடுங்கன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. அப்பம் சாப்பிட்ட போது 12 கூடை நிறைய அப்பங்கள் மீதி எடுத்தார்கள். ஜீவ அப்பம் நானே என்று தம்மை கொடுத்த போது வெறும் 12 சீஷர்கள் மட்டும் கூட இருந்தாங்க. அவருக்கு தேவை 12 கூடை நிறைய அப்பங்கள் மீதி அல்ல, அவரோடு இருக்கிற 12 சீஷர்கள் தேவை. ஆமே. இன்னைக்கு வர்றதே கூடையில மீதி எடுக்க இல்ல. ஆண்டவரே, பேதுரு சொல்றார், ஆண்டவரை கொஞ்சம் மெசேஜை மாத்தினீங்கன்னா நல்லா இருக்கும். ஒருவேளை பயங்கர டிஸ்கஷனோட இருக்கும். ஆரம்பத்துலலாம் மெசேஜ் ரொம்ப ஃபயராக இருந்துச்சு. இப்போ வர வர என்னடானா ஜீவப்போ நானேங்கிறாரு, என்னை புசிக்கணுங்கிறாரு, என் ரத்தத்தை பானம் பண்ண. ஆண்டவரை கொஞ்சம் பேட்டர்னை மாற்றிட்டீங்கன்னா, ஆண்டவர் சொல்கிறார், நீயும் போறேன்னா போன்னு சொல்லும்போது பேதுரு ஒரு வார்த்தை சொல்லுவார், யார்கிட்ட போவான் ஆண்டவரே? நித்திய ஜீவ வசனங்கள் உம்மிடத்தில் அல்லவோ இருக்கிறது. அந்த பேதுருவை விட மாட்டாருங்க. இந்த அப்பம் தம்மை ஜீவ அப்பமாக கொடுத்த போது விட்டுட்டு போனாங்கல்ல, யாரையாவது இயேசு தேடி போனாரா? இல்லை. ஆனால் அவர் வேணும்னு சொல்லிட்டு வந்தவன் மறுதளிச்ச போது இயேசு திரும்பி பார்த்தாரு. பார்த்தீங்களா? நீதிமான் 7 தடவை விழுந்தாலும் அவனை திரும்ப எழும்பு இருக்க கர்த்தர் பண்ணுவான். பேதுரு மறுதளிக்க போகல, இயேசுக்கு என்ன ஆகுதுன்னு பார்க்க தான் போனான். அந்த இடத்துல அவன் மறுதளித்த போது இயேசு இப்படி திரும்பி பார்த்தாரு. பார்த்தீங்களா? ஏன்னா அவருக்கு தெரியும் அவன் பலவீனத்தில் விழுந்துட்டான். பேதுருவுக்கு தாங்க முடியல. மீண்டும் மீன் பிடிக்க போறான். இயேசு கரையில் வந்து நிற்கிறான். இந்த மீன் பிடிக்க போகும்போது தனியாக போகல, நான் மீன் பிடிக்க போகிறேன்னு சொல்லிட்டு கூட 2 பேரை, இந்த சில கிருபை பெற்றவங்க சர்ச்சிலேருந்து வெளியே போவாங்க, 2 பேரையும் கூட்டிட்டு தான் போவாங்க. வரும்போதும் 2 பேரை கூட்டிட்டு பேதுரு அர்ப்பணித்ததை பார்த்து யோவான் யாக்கோபு அர்ப்பணித்தான். இப்போ மீன் பிடிக்க இந்த பின்மாற்றத்தில் போகிறதுக்கு என்ன பிரச்சனைனா, 2 பேர் சோழியை முடிக்காம, நீயும் இன்னும் என்ன பார்த்துட்டு இருக்க, வா போகலாம். நைட் ப்ரேயருக்கு வரலான்னு பிளான் போகும்போது ஒருத்தங்கள்ட்ட கேட்போம், பிரதர் நீங்கள் போகிறீங்களா? நான் நைட் ப்ரேயர் போகலை, நீங்களும்? நான் போகலான்னு தான் நினச்சேன், இப்போ நானும். இதெல்லாம் இந்த பின்மாற்றத்தின் ஆவி. இன்றோடு இயேசுவின் நாமத்தில் இந்த ஆவி இந்த பட்டணத்தை விட்டு துரத்தப்படுவதாக. பேதுரு பார்த்தாரு, இனியெல்லாம் நான் பரலோகத்தின் திறவுகோலை வச்சுட்டு நான் இனி என்ன பண்ண போகிறேன்? நான் மீன் பிடிக்க போகிறேன். யோவான் 21. உடனே சீஷர்கள் நாங்களும் வரோம். நேராக போகிறாங்க. போட்டில் ஏறி கொஞ்சம் தூரம் போயாச்சு. ஒன்றும் பிடிக்கலன்னு இருக்கு. ஒன்றும் பிடிக்கல. ஏன்? இயேசு தான் சொல்லிட்டார்ல, என்ன இல்லாமல் உங்களால். ஆரம்பத்தில் ஒன்றும் அகப்படவில்லை. லூக்கா 5. அப்போ ட்ரை பண்ணாங்க. இப்போ ட்ரை கூட பண்ண முடியல. இயேசு இல்லாமல் நமக்கு முயற்சி கூட கிடையாதுங்க. அதனால தான் அதேனே பட்டணத்தில் பவுல் பிரசங்கிக்கும் போது சொல்லுகிறார், அவருக்குள் நாம் பிழைக்கிறோம், அவருக்குள் நாம் அசைகிறோம். ஹல்லேலூயா. இயேசு தான் எல்லான்னு சொல்றவங்க கைகளை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். நீரல்லால் எங்களுக்கு பரலோகில் ஆமே. நீரல்லால் வேறொரு தேட்டம் இல்லை பரனே. அந்த பேதுருவையும் ஆண்டவர் தேடி வந்து அவனை கிட்ட கொஞ்சமா 200 முழு தூரத்தில் இருந்த பேதுருவை கொஞ்சம் கொஞ்சமா கிட்ட வர வச்சு சாப்பாடு ப்ரிப்பேர் பண்ணி ஊட்டி விட்டு உட்கார வச்சு, பேதுருவே நீ என்னிடத்தில் இவர்கள் எல்லாரை பார்க்கலும் அன்பா இருக்கிறாயா? எங்க ஆண்டவர் இதுதாங்க கேட்கிறாரு.
நீ பைபிள் எத்தனை முறை படிச்ச என்னைக்காவது கேட்டிருக்கிறாரா? ஆனா கேட்பார். அவர்கிட்ட கொஸ்டின் பண்ண வந்தவங்கள்ட்ட கேட்டார், நீங்க ஒரு காலம் வாசிக்கவில்லையான்னு கேட்டார். அப்போ ஒரு வாட்டி கூட பைபிள் வாசிக்காம இருக்கிறதும் டேஞ்சர். நாளைக்கு போய் கேட்பார், நீ ஒரு வாட்டி கூட எல்லா இடத்துலையும் வச்சிருந்த, பில்லோக்கு அடியில் பைபிள், தொட்டில் பைபிள், கட்டில் பைபிள், கிச்சன்ல பைபிள். பைபிள் இல்லாதவங்கெல்லாம் கொரோனா டைம் வாங்கி வச்சுட்டாங்க. அதுலேயும் வந்து சங்கீதம் 91 நீங்கள் பார்த்தீங்கன்னா யோசேப்பின் பலவர்ண அங்கி போல எல்லாருக்கும் இருக்கும். அவன் கை கழுவும் போது உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன், சர்வ வல்லவருடைய. அது விரும்பி படித்தோமா, வேற வழி இல்லாமல் படித்தோமா? வேற வழி இல்லாம தானே. இந்த வேற வழி இல்லாம தேவனை தேடுறது, வேற வழி இல்லாம பைபிள் படிக்கிறது, வேற வழி இல்லாம கதறது, இதை பிரேக் பண்ணி ஆண்டவரே, I love you Jesus, I love you Jesus. உமது ஆவிக்கு மறைவாக நான் எங்கே ஓடுவேன்? உமது சமூகத்தை விட்டு நான் எங்கே ஓடுவேன்? எங்கே ஓடுவேன் உங்க சமூகத்தை விட்டு? உம்மை விட்டு விட்டு எங்கும் ஓடி ஒளிய முடியுமோ? எங்கே ஓடுவேன் உங்க சமூகத்தை விட்டு? உம்மை விட்டு விட்டு எங்கும் ஓடி. என் தங்கச்சி அமெரிக்காவில் இருக்கிறான். நமக்கு நைட் ஆகும்போது அவளுக்கு மார்னிங் ஆகும். சில டைமில் அவங்க தூங்கி எழும்ப லேட் ஆகும். அப்போ இங்கே நைட்டு 11-12 ஆகும். எங்கள் அம்மா தூங்காமல் ஃபோனை வச்சுட்டு இப்படி இருப்பாங்க. ஏம்மா தூங்காமல் இருக்கிறீங்க? அது அவா இன்னும் ஃபோன் பண்ணல அப்படிமா. நேற்று தான் பேசுனீங்க இல்லாமா, இருந்தாலும் இன்னைக்கு பேசணும்ல. இதுதான் உறவு. எத்தனை நாள் அவர் வெயிட் பண்ணியிருப்பார் தெரியுமா நமக்காக? அதாவது இதுவரை இல்லாத ஜெபம் இன்னைக்கு தேசத்தில் வர்றதுக்கு அதுக்கு பின்னாடி ஒரு ரீசன் இருக்கு. உண்டான நெருக்கம். ஆமாவா இல்லையா? அப்ப தேவன் அனுமதித்த இந்த நெருக்கத்துக்காக, தேவ பிள்ளைங்க வாழ்க்கையில தேவன் நெருக்கத்தை அனுமதிக்கிறது ஒடுக்குவதற்கல்ல, அவரோடு நெருங்குவதற்கு. நெருக்கம் என்னை நெருங்க வைக்குதுன்னா அந்த நெருக்கத்துக்காக ஸ்தோத்திரம். இவனுக்கு என்ன கொடுத்தாலும் இவன் என்னை விட்டு போக மாட்டாங்கிற நம்பிக்கையை மட்டும் நீங்க கொடுத்துட்டீங்கன்னு வைங்களேன், உங்க வாழ்க்கையில் அப்ப தாழ்ச்சியே இருக்காது. கர்த்தர் ஆபிரகாமை சகல காரியங்களிலும் ஆசீர்வதிக்க காரணத்தில் ஒன்று இதுதான். ஆதியாகமம் 18வது அதிகாரம். என்ன நம்பிக்கை பாருங்க ஆபிரகாம் ஆண்டவருக்கு கொடுத்தது. 18:19 வாசிங்க. கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னதை நிறைவேற்றும்படியாய் அவன் தன் பிள்ளைகளுக்கும் தனக்கு பின்வரும் தன் வீட்டாருக்கும் நீங்கள் நீதியையும் நியாயத்தையும் செய்து கர்த்தருடைய வழியை காத்து நடவுங்கள் என்று கட்டளையிடுவான் என்பதை. இன்னும் ஆபிரகாமுக்கு பிள்ளை இல்லை, இன்னும் ஈசாக்க கொடுக்கல. ஈசாக்கை கர்த்தர் ஆபிரகாமுக்கு கொடுக்கிறதுக்கு முன்னாடி ஆபிரகாம் கர்த்தருக்கு ஒரு நம்பிக்கையை கொடுத்துட்டான். என்ன நம்பிக்கையை கொடுத்தான் தெரியுமா? எத்தனை பிள்ளைகளை நீங்க தந்தாலும் இந்த ஆபிரகாம் இருக்கிறது வரைக்கும் என் தலைமுறையை கர்த்தருடைய வழியை காத்து நடக்கிறது அளவுக்கு நான் நடத்துவேன் ஆண்டவரே. ஆண்டவர் சொல்ல, எனக்கு தெரியும் ஆபிரகாமை பற்றி, இவன் கர்த்தருடைய வழியை காத்து நடவுங்கள் என்று கட்டளை இடுவான் என்பதை அறிந்திருக்கிறேன். அந்த ஆபிரகாமின் சந்ததியை தான் கர்த்தர் சொல்றார், மணலத்தனையாய் வானத்து நட்சத்திரங்களை போல பெருக பண்ணும். அதன் அர்த்தம் என்ன? அவர் நிறைவா கொடுக்கிறார். எங்க ஆசீர்வதிக்கிறது ஆண்டவருக்கு விஷயம் இல்லைங்க. ஆண்டவருக்கு விஷயம் நாம் அவர் சமூகத்தில் இருப்பதுதான். தெரியும் எந்த காரியம் நம்மை தேவனை விட்டு பிரிக்குதோ அந்த காரியத்தை கொஞ்சம் அவர் பிடிச்சு வைக்கிறார். எசேக்கியாட்ட ஆண்டவர் சொல்றார், வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்து. ஆண்டவருக்கு தெரியுங்க.
நம்ம லைஃப் வந்து தீர்க்காயுசா இருக்கணும் என்பது எல்லாருடைய விருப்பம். அதை விட ப்ரெஷியஸ் என்ன தெரியுமா? அந்த பூரண ஆயுசு. தீர்க்காயுசுக்கும் பூரண ஆயுசுக்கும் என்ன வித்தியாசம்னா, நம்ம ஊரை பொறுத்த 80+னாலே தீர்க்காயுசுன்னு சொல்லுவாங்க. பூரண ஆயுசுனா என்ன அப்படின்னா, அது 80 50. இந்த பூமியில நமக்கான ஓட்டத்தை நிறைவோடு ஓடி முடிக்கணும் தெரியுமா? அதுதான் பூரண ஆயுசு. அதாவது கண்ணை மூடும் போது ஒரு நிச்சயம் இருக்கணும், ஓட்டத்தை முடிச்சுட்டேன். பரிசுத்தவான்களுடைய முடிவில் எல்லாம் 80 வயசாகி மரணம் அடைந்த பரிசுத்தவான்கள் உண்டு, 100 வயசுல மரணம் அடைந்தவர்கள் உண்டு, 50 மரணம் அடைந்தவர்கள். என் தகப்பனார் 67, 66 முடியுது. எங்க அப்பா ஓட்ட முடிவை பார்க்குறேன், அப்படி ஒரு பதட்டம் கிடையாது. உங்க கையில என் ஆவியை ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்லிட்டு டப்புன்னு கண்ணை மூடினாங்க, முடிச்சு. ஏன்னா முடிச்சுட்டாங்க, சக்சஸ்ஃபுல்லா அவங்க ரேஸை கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. இது ரொம்ப முக்கியம் நம்முடைய வாழ்க்கையில. எசேக்கியாட்ட சொல்ற, நீ வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்து, ஏன்னா அடுத்து வர்றது அவனுக்கு தெரியாது. உடனே நான் உனக்கு முன்பா எப்படி நடந்தேன்னு உங்களுக்கு நினைத்திரல. அதனால தான்டா சொல்றேன், வீட்டு காரியத்தை இப்ப வந்தா ஒழுங்கா உள்ள வந்துடலாம் அப்படின்னு. ஆமாம், அழுது வாங்கிட்டான். நிறைய காரியத்தை அழுது வாங்கி அவஸ்தைப்பட்டு இருக்கிறோம். அந்த 15 வருஷத்துல தான் மனாசே பிறந்தான். அந்த மனாசை நிமித்தம் யூதா கோத்திரமே தேவ சமூகத்தை விட்டு தள்ளப்பட்டது. அந்த 15 வருடத்துல எசேக்கியா மனமேட்டுமே ஆனான். அந்த 15 வருடத்துல பாபிலோன் ராஜா உள்ள வந்து எல்லா பொக்கிஷத்தையும் பார்த்துட்டு போனான். அந்த 15 வருடத்தால இஸ்ரவேலுக்கு, யூத ஜனத்துக்கு லாபம் அல்ல, நஷ்டம்தான். கர்த்தர் எல்லாத்தையும் முன்னமே பார்க்கிறார், முன்னமே பார்க்கிறார். ஆமே, அவருக்கு தெரியும், அவருக்கு எப்படி நடத்தணும்னு தெரியும். நம்ம அநேகர் உறவை விட்டு வெளியே வருவதற்கு காரணத்தில் ஒன்று என்ன தெரியுமா? நாம் எதிர்பார்த்த சிலவை நமக்கு இல்லாதது. எது நமக்கு விலக்கப்பட்டதோ அல்லது எது நமக்கு கிடைக்கலையோ அதை குறித்த எண்ணத்தை அதிகமாய் நமக்குள்ள வருதுனாலே சாத்தான் எங்கேயோ விளையாடுறான்னு அர்த்தம். அவர் வந்து 100 பழத்தில் 99 சாப்பிட கொடுத்துட்டு ஒன்னே ஒன்று கொடுக்கல. இந்த சாத்தான் வந்து இந்த ஒன்றை பெருசாக காட்டுறான். நம்முடைய எல்லார் வாழ்க்கையிலும் கேட்கப்பட்ட ஜபங்கள் உண்டு, கேட்கப்படாத ஜபங்கள் உண்டு. அப்படிதானே? என் வாழ்க்கையில் நிறைய கேட்கப்படாத ஜபங்கள் உண்டு. என்ன கேட்டால் சொல்லுவேன், அப்படி கேட்கப்படாத ஜபங்கள் இருந்ததுனால தான் இன்னைக்கு நான் ஒரு ஊழியக்காரன் உங்கள் மத்தியில் நின்றுட்டு இருக்கிறேன். எல்லார் வாழ்க்கையிலும் உண்டு. இயேசு கெத்செமனே தோட்டத்தில் என்ன சொல்லி ஜெபம், இந்த பாத்திரம் என்னை விட்டு, ஏதாவது பதில் வந்துச்சா? இல்லை. பவுல் என்ன சொல்லுவார், இந்த முள் என்னை விட்டு நீங்கும்படி நான் 3 தரம் ஜெபம் பண்ணேன். உடனே இயேசு என்ன சொல்லுவார், அதன் அர்த்தம் அந்த முள் அங்கே இருக்கட்டும். எல்லார் வாழ்க்கையிலும் உண்டு, எல்லார் வாழ்க்கையிலும் உண்டு. நம்ம பிரச்சனை அந்த கேட்கப்படாதவைகளை சாத்தான் நினைவில் கொண்டது. ஆனாலும் இது உனக்கு செய்யலையே, ஆனாலும் இது உனக்கு தரலையே, ஆனாலும் இந்த காரியத்தில் ஆண்டவர் விட்டுட்டாரே. இதுதான் என்ன ஆகுதுன்னா, ஒரு விரக்தியை கொண்டு வந்து தேவன் எந்தெந்த பாதையை விட்டு நம்மை விலக்கிறாரோ அந்த பாதைக்கு நேராய் நம்மை திரும்ப வைக்கிறது. இதனால நஷ்டப்படுகிறது என்ன தெரியுமா? தேவன் நமக்கு ஏற்படுத்தி தந்த அந்த தெய்வீக உறவு. உறவுக்கு முக்கியத்துவம் கொடுங்கள், எல்லாமே சரியாகும், எல்லாமே சரியாகும். அன்னைக்கு பேதுருவும் யோவானும் பேசுகிற தைரியத்தை கண்டு சூழ்ந்திருந்தவங்க அறிந்து கொண்டது என்ன தெரியுமா? இவர்கள் வரம் பெற்றவர்கள் என்று அல்ல, இவர்கள் இயேசுவோடு இருந்தவர்கள் என்பதை. என்ன சாட்சிங்க இது! இவங்க பல வருட எக்ஸ்பீரியன்ஸ் உள்ளவங்க அப்படி அல்ல, இவங்க பைபிள் காலேஜ் முடிச்சவங்க அப்படி அல்ல, இவங்க இயேசுவோடு இருந்தவர்கள். ஏங்க, இத்தனை வருஷம் நான் ஊழியம் செஞ்சுட்டு அவன் இப்படி ஒரு சாட்சியை நான் கேட்கலன்னா நான் இந்த வெள்ளையும் போட்டு எண்ணத்துக்கு. அவன் இவங்க இயேசுவோடு இருந்தவங்க. அவன் இந்த உறவு தேவைங்க. உறவில் இருக்கிறவர்களுக்கு எல்லாமே எளிதாக இருக்கும். தேவனோடு உறவாட இயேசு மலை மேலே ஏறி போனார். 3 பேர் அதற்கு கிரயம் கொடுக்கிறாங்க.
யாருன்னா பேதுரு, யோவான், யாக்கோபு. பல நேரத்தில் நமக்கு கேள்வி எழும்பும். என்ன கேள்வினா, ஏன் மற்றவங்களை கூட்டிகிட்டு போகல? மற்றவங்களை கூட்டிகிட்டு போகாததுக்கு ரீசன் உண்டு. ரீசன் ஒன்று என்ன தெரியுமா? ஆண்டவர் அந்த இடத்துல ஒரு வார்த்தையை 3 பேரை மட்டும் கூட்டிகிட்டு போகிற இடத்துல காமனாக ஒரு வேர்டு சொல்லுவார். என்ன வேர்டு தெரியுமா? 2 இடத்துல கூட்டிகிட்டு போவாங்க. ஒன்று மலை மேலே அந்த மறுரூபமானார்ல அப்போ, இன்னொன்று எவீர் வீட்டுக்குள்ளே. இந்த 3 பேரை மட்டும் அந்த 2 இடத்துலையும் காமனாக ஒரு வேர்டு சொல்லுவார். என்ன வேர்டு தெரியுமா? இதை யார்கிட்டையும் அவருக்கு தெரியும் யாரு எல்லாத்தையும் சொல்லுவான்னு. சிலருக்கு உள்ள ஒண்ணுமே அப்படி ஒண்ணு யார்கிட்டையுமே சொல்ல மாட்டேன். சிலர் மாலை மலரா இருப்பாங்க. மாலை மலர்னா நாளைக்கு தெரிய வேண்டிய செய்தியை இன்னைக்கே தலைப்பு போட்டு, இது ஒரு ரீசன். இன்னொரு ரீசன் என்ன தெரியுமா? அந்த மலை மேலே ஜோம் பண்ணிட்டு இறங்கி வரார். அப்போ கீழே ஒரு தகப்பன் ஒரு பையனை கொண்டு வரான். அந்த சீஷர்களில் ஒருத்தர் கூட எங்களை ஏன் கூட்டிட்டு போகலன்னு கேட்கல. அவங்க கேள்வியெல்லாம் எங்களால் ஏன் கூடாம போச்சு. உண்மையிலே வாஞ்சை உள்ள 3 பேர் கூட போயிட்டான். ஏன்னா ஒரு இடத்துல அக்கறைக்கு போகும்போது அவர்களை என்ன செய்தார் ஆண்டவர்? துரிதப்படுத்தினார். என்ன, இந்த பேதுரு இருக்கிறார்ல, பேதுரு அப்படிலாம் சீக்கிரம் போக மாட்டார். நீ வரக்கூடாது பேதுருன்னா நான் ஏன் வரக்கூடாது அப்படி கேட்குற ஆளு. நீ இப்போ வராத பேதுரு, நீ வந்தா சேவல் கூவுறதுக்கு முன்னாடி சேவலை கூவ விட்டா தானே, நான் ஏன் வரக்கூடாது? இப்படிப்பட்ட பேதுருவெல்லாம் விட்டுட்டு போக முடியாது. அதனால அந்த அக்கறைக்கு போக நான் நினைக்கிறேன். மீதி எல்லாரும் போட்டில் ஏறி இருந்தாலும் இந்த பேதுரு, யோவான், யாக்கோபு எங்களை தனியாக விட்டுட்டு ஒன்றும் உங்களுக்கு சீக்கிரம் ஃபோர்ஸ் பண்ணி ஏற்றிருப்பார். மீதி எல்லாருக்கும் எங்களை மட்டும் ஏன் கூட்டி வந்த கேள்வியே கிடையாது. எல்லாரும் அவங்க முயற்சி பண்ணிட்டு இருக்கிறாங்க. இவங்க இரவு ஃபுல்லாக முயற்சி பண்ணுறாங்க. இயேசு இரவு ஃபுல்லாக உறவாடிட்டு இருக்கிறார். காலையில் வந்தார், சிம்பிளாக மேட்டரை முடிச்சிட்டார். வெளியே போ, அவ்வளோதான். ஆமாம், நமக்கு எது கடினமாக இருக்குதோ, இன்னைக்கு எழுப்புதல் என்பது கடினமாக தானே இருக்கு. கர்த்தர் பேசுகிற வார்த்தை இதுதான். உறவுக்குள்ள வந்தா நம்மளை கொண்டு தான் அதை செய்வார். உதவாத எண்ணில் நீர். இந்த லைன்லாம் நான் ஃபர்ஸ்ட் கேட்டு படிச்சப்போ, அரியலூர் வெஸ்லி ஐயா பாட்டு இது. உதவாத எண்ணில் நீர். நல்லா தனியா விட்டா உட்காந்துருவேன். எங்க எவ்வளவு பெரிய உறவுக்குள்ள நம்மளை வச்சிருக்கிறார் தெரியுமா? ஆண்டவர் அந்த உன்னத பாட்டு புஸ்தகத்தை வீட்டில் போய் பர்சனலா இருந்து தியானிங்க. அவ்வளோ லவ் பண்றார் நம்மளை. அதனாலதான் பைபிள் சொல்லுகிறது, அவர் தேவ தூதருக்கு உதவியாய் கை கொடாமல் ஆபிரகாம் சந்ததிக்கு. அதாவது மனுஷனும் பாவத்தில் விழுறான், தூதனும் தள்ளப்பட்டு விழுறான். இயேசு கிறிஸ்து தூதனுக்கு கை கொடுத்து தூக்கி விடுவார்னு பார்த்தா, அவனுக்கு கை கொடுக்காம எனக்கும் உங்களுக்கும் அவர் கை கொடுத்து, அதனாலதான் சாத்தானுக்கு தாங்க முடியல, அவனால சகிக்க முடியல. ஆண்டவர் பார்த்தார், நீ பாம்பா என் பிள்ளைய நீ வஞ்சித்தல்ல, நான் என் பிள்ளையாவே உன் தலையை நசுக்கிறேன் பாரு. ஹல்லேலூயா. சாத்தான் பாம்பா மனுஷனை விளத்தல்னா, இயேசு மனிதனா பாம்பின் தலைய நசுக்கிட்டார். நசுக்கி கொல்லல, நசுக்கிட்டு சொல்றார், என் பிள்ளைய நசுக்குவான். அதுதான் சொல்லப்பட்டிருக்கிறது, சமாதானத்தின் தேவன் தாமே சாத்தானை உங்கள் காலின் கீழே சீக்கிரமா. அப்போ அந்த லைன்ல நம்ம வரணும், அந்த லைன்ல நம்ம வரணும். ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தர் நம்மை கொண்டு வந்தது பழம் சாப்பிடுவதற்கல்ல. எதுக்கு? பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, பழகுவதற்கு. கொஞ்சம் பழசானாலும் பழகிருங்க. சிலர் என்னன்னா, நாங்கள் 20 வருஷம் கிறிஸ்தவர்கள் தெரியுமா, நாங்கள் 4 தலைமுறை பெண்டிகாஸ் தெரியுமா, இந்த சர்டிபிகேட் வச்சு என்ன எனக்கும் என்னால
அதாவது சிநேகிதன் எல்லா காலத்திலும் சிநேகிப்பான். எனக்கு எந்த டைம் ஆண்டவர் சமூகத்தில் போய் இருக்க முடியும் என்கிற அந்த உறவை நான் மெயின்டைன் பண்றானா என்பது ரொம்ப முக்கியம். அதனால சில சொல்லுவாங்க தெரியுமா, எனக்கு ஜெபமே ஓட மாட்டேங்குது. சில இரவு ஜெபத்தில் எழுப்புதல் செய்தியெல்லாம் கேட்டுட்டு பயங்கர தீர்மானத்தோடு போவோம். நாளைக்கு நைட்டு ஃபுல்லாக இருந்து ஜோம் பண்ணுவோம். போய் உக்காந்துருந்து திருப்பாடு தொடங்கும். சாயங்காலம் விடியற்காலமாகி அப்படி காலில் அப்படியே முடிச்ச பிறகு தான் அப்படியே இருக்கும். அப்போ என்னன்னு தெரில, அப்படியே ஆவியில் நான் வந்து ஜெபிக்கணும்னு தான் நினைக்கிறேன். ஏங்க முதல்ல சைக்கிள் பிள்ளைக்கு ஓட்ட எப்படிங்க சொல்லி கொடுப்பாங்க? யாரி உக்கார வச்சு ஹேண்டில் பாரை பிடிக்க வைப்பாங்க. அடுத்து மெதுவாக ஒவ்வொரு உருட்டுவாங்க. பிள்ளை கூட சவுட்டாது, உருட்டுவாங்க. அடுத்து ப்ரீவீல் வச்சு அடுத்து ஓட்டி சொல்லி கொடுப்பாங்க. அடுத்து அப்பா பின்னாடி பிடிச்சிருப்பாரு, பிள்ளை மிதிப்பான். அப்பா பிடிச்சிருக்கிறேன்டான்னு சொல்லிட்டு கொஞ்சம் தூரத்தில் கையெடுப்பாரு, அது தெரியாது. அதில் 2-3 தடவை கீழே விழுவான். ப்ரேயரும் அப்படிதாங்க. இன்னைக்கு 24 மணி நேரம் ஜோம் பண்ணுறாங்கன்னா அவங்க ஆரம்பத்தில் 2 நிமிஷம் 3 நிமிஷம் ஜோம் பண்ணவங்க தான். ஆனால் அவங்க இந்த ப்ராக்டிஸை விடலை. ஃபஸ்ட்டாக மாறி மாறி ஒருத்தங்களை பார்க்குறோம். பேசும்போது என்ன பேசுவோம்? ப்ரைஸ்ல இப்போ பாஸ்டர்ஸ் இருக்கிறாங்க. ஃபஸ்ட்டாக தான் நம்ம பார்க்குறோம், பேசுகிறோம். பாஸ்டர் எப்படி இருக்கிறீங்க, நல்லா இருக்கிறீங்களா, எப்படி ஊழியெல்லாம் எப்படி. இதுக்கு மேலே என்ன பேச முடியும் எங்களுக்கு? 2வது வாட்டி 3வது வாட்டி 4வது வாட்டி பேசும்போது மெதுவாக குடும்ப கதை ஓடும். ஆமாவா இல்லையா? அதுக்கு ஒரு பர்சனலாக அது ஃபஸ்ட்டு மீட்டில் எல்லாம் அப்படி பேச மாட்டோம். அது மீண்டும் மீண்டும் சந்திக்க 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 தான் அந்த இருதயம் வந்து விசாலமாயிட்டே இருக்கும். அவங்க கூட நம்ம டைமை ஸ்பெண்ட் பண்ணுவோம், நல்லா பேசுவோம், மனம் திறந்து பேசுவோம், மணிக்கணக்காக பேசுவோம். இதுதாங்க ப்ரேயர். ஃபஸ்ட்டாக முதல்ல நீங்கள் வந்து உட்காருங்க, அதுவே சாட்சி. இதுவரை எனக்கு அப்படி நமக்கு அதான் நமக்கு ஜோம் பண்ணணும்னா 10 பாயிண்ட் வேணும். அந்த பேப்பர் மட்டும் பறந்து போயிட்டு அந்நிய பாஷை தான். அதுக்கு ஒரு பேப்பர் வராது வர ஒரே அந்நிய பாஷை தான். எங்க நம்ம வந்து ஆண்டவரை சங்கடப்படுத்தக்கூடாது. நம்ம எல்லாரும் சேர்ந்து அநேக காரியத்துக்காக ஜோம் பண்ணணும். நான் சொல்றது பர்சனல் ப்ரேயர். இந்த இரவில் எல்லாரும் தூங்கும் போது விழித்திருந்து ஜெபம் பண்ணி தேவன் அங்கீகரிக்கிறார். ஆனால் பர்சனலாக உட்காந்துருந்து இந்த மோசே லைஃப்பை நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் மோசே அவர்கிட்ட கேட்குறாரு, ஆண்டவர் உங்கள் பேர் என்ன இப்படிதான் கேட்குறாரு. அப்போ இவ்வளோ தான் மோசைக்கு அவருக்கும் பழக்கம். ஆனால் அதே மோசே ஆண்டவரோடு பழக பழக யாத்திராகம் 24வது அதிகாரத்தில் 2வது வசனத்தை வாசிங்க. மோசே மாத்திரம் வரலாம் அப்படிங்கிறார். ஏன் மோசே மாத்திரம் வரலாம் அப்படி சொல்றாருன்னா 20வது அதிகாரத்தில் ஜனங்க ஒரு வார்த்தையை சொல்லுவாங்க. என்ன வார்த்தையை சொல்லுவாங்க அப்படின்னா, ஆமென், 19வது வசனம். ஆண்டவர் பார்த்தார். நல்லா புரிஞ்சுக்கோங்க, பேச விரும்புகிறவர்களோட தான் கர்த்தர் பழகுவார். ஆமாம், இன்னைக்கு எல்லாருக்குமே பாஸ்டர் பேசினா போதும், யார் பேசக்கூடாது? ஆண்டவர் பேச. மோசே அப்படி இல்லை, ஆண்டவரே பேசுங்க ஆண்டவர். மோசே மேலே கூப்பிட்டாச்சு. மோசே மேலே போகும்போது 15வது வசனம் 24:15. மோசே மலையின் மேல் ஏறின போது ஒரு மேகம் மலையை மூடிட்டு கர்த்தருடைய மகிமை சீனாய் மலையின் மேல் தங்கிற்று. அடுத்த வார்த்தை, மேகம் 6 நாள் அதை மூடி இருந்தது. 7ஆம் நாளிலே அவர் மேகத்தின் நடுவில் இருந்து. அப்போ ஹலோ மோசஸ் சொல்றதுக்கு எவ்வளவு நாள் ஆச்சு? 7 நாள் ஆச்சு. அப்போ 7 நாள் மோசே எங்க இருந்தாருன்னா வெயிட் பண்ணிட்டு இருக்கிறார். மோசே வான்னு கூப்பிட்டாச்சு. மோசே மேலே போனதும் மேகத்தில் மூடியாச்சு. மேகத்தில் யார் இருக்கிறாருன்னா கர்த்தர் இருக்கிறார். கர்த்தரும் மோசையும் இருக்கிறாங்க.
பேச ஆரம்பிச்சது 7வது நாள். மோசே ஆண்டவர்கிட்ட ஒரு வாட்டி கூட சொல்லலை, டைம் ஆச்சு ஆண்டவரே. நம்ம ஆண்டவர்கிட்ட டைம் ஆச்சுன்னு சொல்ல மாட்டோம். ஆண்டவருக்கு முன்னாடி இருந்தே வாட்ச் அப்படி பார்த்துட்டே இருப்போம். நமக்கு பிரச்சனை 1 மணிக்கூரில் எல்லாமே முடிக்கணும். நம்ம பர்சனல் ப்ரேயரில் அதாவது 2 பாட்டு நான் பாடுவேன், 5 நிமிஷம் ஸ்தோத்திரம் பண்ணுவேன், 10 ப்ரேயர் பாயிண்ட் பண்ணுவேன். லாஸ்ட் 10 நிமிஷத்தில் அதுக்கான பதிலை நீங்கள் என்ன செஞ்சுருக்கணும்? தந்திருக்கணும். தர்றீங்களோ தரலையோ கரெக்டாக 1 மணி ஆச்சா என் ஆத்துமாவை போட்டுட்டு அவ்வளோதான். ஹலோ மோசஸ் அப்படி கூப்பிடுறதுக்கு 7 days ஆச்சு. மோசே வெயிட் பண்ணுறான். இதாங்க உறவு. மோசே சாப்பிடலையா, தண்ணி குடிக்கலையா. ரீகன் கோமஸ் அண்ணன் அழகான ஒரு பாட்டு எழுதியிருக்கிறாங்க. உண்ணவும் முடியல்ல, உறங்கிடவும் முடியல்ல, எண்ணங்களும் ஏக்கங்களும் உம்மைத்தான் தேடுதையா. உண்ணவும் முடியல்ல, உறங்கிடவும் முடியல்ல, எண்ணங்களும் ஏக்கங்களும் உம்மைத்தான் தேடுதையா. ராஜா நீங்க இல்லாம நான் இல்லையே, உங்க நினைவில்லாத வாழ்வெல்லாம் வாழ்வே இல்லையே. உம்மை தேடி தேடி உள்ளம் மேங்குதே. ஆண்டவரே உங்க பிரசன்னத்திலேருந்து எனக்கு சாப்பிடவே முடியலப்பா. ஆமென். ஹல்லேலூயா. ரீகன் கோமஸ் அண்ணனுக்காக நான் ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். அவங்கள நீங்கள் பார்த்துருப்பீங்க, வீல் சேரில் தான் இருப்பாங்க. அவங்க சொல்கிறாங்க, ஆண்டவரே உங்கள் பிரசன்னத்துலேருந்து எனக்கு சாப்பாடே மறந்துட்டு. ஹல்லேலூயா. அப்படி தாங்க மோசே நான் 40 நாள் ஃபாஸ்டிங் போஸ்ட் அடித்து ஒட்டிட்டு போகலை. நான் வாரேன்னு சொல்லிட்டு கூப்பிடுறாரு, என்னன்னு கேட்டுட்டு வாருன்னு மேலே போனவரை காட்டல. நல்லா புரிஞ்சுக்கோங்க, அதாவது உறவாடுகளுடைய வேல்யூ என்னன்னு தெரியும். 40 days ஆச்சு, மோசே கீழே வரல. கீழே ஜனங்க திணற ஆரம்பிச்சிட்டாங்க. மோசைக்கு என்னாச்சுன்னு தெரியல. இதே மோசே 40 வருஷம் வனாந்திரத்தில் இருந்தான். யாராவது தேடினாங்களா? ஆனா தேவனோடு உறவாடுகிறவன் 40 நாள் அந்த இடத்துல இல்லைன்னாலே அந்த இடத்துல ஷேக் ஆயிரும். என்ன ஒருத்தங்க தேடலைன்னா அவங்கள நான் தேட வைக்கலன்னு அர்த்தம். என்ன யாரும் கூப்பிடல, என்ன யாரும் தேடல, நான் யாருக்க வேண்டாம் அப்படின்னா நம்ம அப்படிதான் இருக்கிறோம். நம்ம மேல அவருடைய ஒளி வீசுமானா நம்மளை பிடிக்காதவங்களை நம்மளை தேடுவாங்க. எலியாவை ஒபதியாவுக்கு பிடிக்கும், ஆகாவுக்கு பிடிக்காது. ஆனா எலியா வந்திருக்கான்னு ஆளா போறது யாரு தெரியுமா? ஆகா. இதுதான் இந்த பட்டணத்துல உங்களை விரோதிக்கிறவர்களுக்கும் கர்த்தர் உங்களை தான் நன்மையாய் வைத்திருக்கிறார். இந்த எலியா என்ன பண்ணாரு? 3 வருஷம் உறவாடிட்டு இருந்தார். என்ன யாருமே தேடல. எங்க சர்ச்சில் என்ன கண்டுக்கவே மாட்டாங்க. என்ன அது அவங்க மிஸ்டேக் இல்லை, நம்ம மிஸ்டேக். 40 வருஷம் ஆரோனும் தேடி வரல, மிரியாமும் தேடி வரல, ஒருவனுக்காக ஃபைட் பண்ணானே அவனும் தேடி வரல. ஆனா இந்த 40 நாள் மோசே இல்லாததும் ஆரோன் உட்பட என்ன செய்யணும்னே தெரியாம திணறிட்டாங்க. பாத்தீங்களா? அடுத்து ஒரு காரியம், இந்த மோசே மலையிலேருந்து இறங்கி வரும்போது இந்த கன்றுக்குட்டியை உடைத்தாரு. யாராவது தடுத்தாங்களா? உறவாடுகிறவன் இந்த தேசத்துல அவன் செய்கிற கிரியையை யாருக்கும் தடுக்க முடியாது, யாருக்குமே தடுக்க முடியாது. இன்னைக்கு நம்ம சின்ன காரியம் பண்ணாலே கொடி பிடிச்சிட்டு வராங்க. அப்போ அடிப்படையில் நிறைய மாற்றம் இருக்கு. ஆண்டவர் சொல்றார், ஆண்டவர் மோசே கொடுத்த வாக்குத்தத்தத்தில் ஒன்று என்ன தெரியுமா? எனக்கு பயப்படும் பயத்தை உனக்கு முன் செல்லும்படி செய்வேன். என்ன பிராமிஸுங்க இது? ஒருத்தன் மோசே எதிர்க்க வந்தானா, தேவன் இருக்கும் போது அந்த இடத்துல எப்படி பயம் சூழ்ந்து இருக்குமோ அந்த பயம் மோசேக்கு முன்னாடி போகுமா? தொட முடியுமா? மோசையை கொலை செய்ய வகை தேடின பார்வோன் கடைசியில் மோசைட்ட கெஞ்சிட்டு தயவு செய்து போயிருப்பான். இதான் தேவனுக்கு பயப்படுகிற பயம். இந்த
இந்த மோசே அப்படி என்னங்க பண்ணார்? யாத்திராகமம் 33 சொல்லப்பட்டிருக்கிறது, ஒரு சிநேகிதனோடு பேசுவது போல முகமுகமா. மோசையின் காலம் எந்த காலம் தெரியுமா? நியாயப்பிரமாண காலம். நம்ம இருக்கிறது எந்த காலம் தெரியுமா? கிருபையின் காலம். ஆபிரகாமின் காலம் எந்த காலம் தெரியுமா? மனசாட்சி காலம். ஆபிரகாமோடும் கர்த்தர் சிநேகிதனே என்று சொல்லி பேசுறார். நியாயப்பிரமாண காலத்திலும் கர்த்தர் முகமுகமாய் சிநேகிதனேன்னு பேசுறார். அப்ப கிருபையின் காலத்தில் எவ்வளவு அதிகம். அதன் அர்த்தம் என்ன? காலங்கள் தான் மாறுது, தேவன் மாறல. அவர் இன்னும் அந்த உறவுக்குள் இருக்கிறவர்களை தேடுகிறார். அதனாலதான் கர்த்தர் ஒரு மனிதனை தேடுகிறார். தேசத்தை அழிக்காதபடி திறப்பிலே நிற்க ஒருவனை தேடுகிறார். ஒருவனை முதல்ல ஆசாரிய கூட்டத்தில் பார்க்கிறார், தீர்க்கதரிசிகள் கூட்டத்தில் பார்க்கிறார், பிரபுக்கள் கூட்டத்தில் பார்க்கிறார். சரி, சாதா ஜனங்களுக்குள்ளே அதற்கு ஒரு மனுஷன் போதும்பா. யாருக்குள்ள இந்த வார்த்தை விழுதுன்னு தெரியல. ஆனா இந்த வார்த்தையை நீங்க உள்ளபடி ஏற்றுக்கொண்டு உறவுக்கு முக்கியத்துவம் கொடுப்பீங்கன்னா உங்கள் கண்கள் எழுப்புதலை காணும். இந்த உறவுக்கு முக்கியத்துவம் ஒரு காரியத்தை கூட சொல்லி நான் ஜெபிக்க விரும்புகிறேன். இந்த உறவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறவங்க நேச வைராக்கியம் பாராட்டும். அதன் அர்த்தம் என்னன்னா, ஆரோனை போல எல்லாத்துக்கும் அட்ஜஸ்ட் பண்ணக்கூடாது. மோசையை போல கர்த்தருக்கு பிரியம் இல்லாததை உடனே அப்புறப்படுத்த பழகணும். மோசே என்ன பண்ணார் தெரியுமா? அந்த கன்றுக்குட்டியெல்லாம் அடிச்சு உடைச்சிட்டு பாளையத்துக்குள்ள இருந்த கூடாரத்தை பெயர்த்து பாளையத்துக்கு வெளியே போட்டான். பாளையத்துக்குள்ள 6 லட்சம் புருஷர்கள் இருக்கிறாங்க, லட்சக்கணக்கான ஜனங்கள் இருக்கிறாங்க. ஆனா மோசே கூடாரத்தை பெயர்த்து தனியா வெளியே கொண்டு போடுறான். ஏன் மோசே, இவ்வளோ ஜனங்கள் இருக்கிறாங்க, இங்க கூடாரம் போட்டு இருக்கலாமே? இல்லை, என் ஆண்டவருக்கு ஸ்தானம் இல்லாத இடத்துல இந்த மோசே இருக்க மாட்டான். மோசைக்கு தேவை திரள் கூட்டம் அல்ல, மோசைக்கு தேவை தேவனுக்கு ஒரு ஸ்தானம். இதான் நேச வைராக்கியம். ஆண்டவருக்கு ஸ்தானம் இல்லாத இடத்துல கோடிக்கணக்காக ரூபா இருந்தாலும் ஒரு தேவ பிள்ளை வேண்டான்னு சொல்லிட்டு வரணும். ஆண்டவருக்கு ஸ்தானம் இல்லாத இடத்துல ஆரோன் வேணா இருப்பான், இந்த மோசே இருக்க மாட்டான். கூடாரத்தை பெயர்த்து பாளையத்துக்கு வெளியே போட்டதும் யாத்திராகமம் 33 அதனுடைய 9வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. மோசே 8வது வசனம். நின்று பார்த்துட்டு இருக்கிறாங்க. பாளையத்திலிருந்து வெளியே எடுத்து தனியா கொண்டு போட்டானே, என்ன நடக்கும்னு பார்த்துட்டு இருக்கிறாங்க. 9வது வசனத்துல, மோசே கூடாரத்துக்குள் பிரவேசிக்கையில் மேகஸ்தம்பம் இறங்கி கூடார வாசலிலே நின்றது. என்ன அதன் அர்த்தம்? ஆண்டவர் திரள் கூட்டம் இருக்கிற இடத்துல இறங்க மாட்டார். கூட்டத்தை பார்த்து இறங்குகிறவர் அல்ல. இன்னைக்கு சில தலைவர்கள் இறங்கணும்னா கூட்டம் வேணும். என் ஆண்டவர் கூட்டத்தை பார்த்து இறங்குகிறவர் அல்ல. நேச வைராக்கியம் பாராட்டுகிற ஒருவன் இருந்தா, ஒரு மோசே இருந்தா, அவர் இறங்கி அங்கே வந்து நிற்பார். அடுத்த வசனத்தை வாசிங்க. ஜனங்கள் எல்லாரும் நிற்க கண்டார்கள். ஜனங்கள் எல்லாரும் எழுந்திருந்து தங்கள் தங்கள் கூடார வாசலிலே, இவங்க தான் கொஞ்சம் முன்னாடி கன்றுக்குட்டியை உண்டு பண்ணி வைத்து ஆராதித்தார்கள். ஆனா ஒரு மோசே நிமித்தம் இவர்கள் எல்லாரும் பார்க்கறாங்க. நம்ம கூட கர்த்தர் இருக்கிறத மட்டும் பார்த்துட்டாங்கன்னா எல்லாரும் வர்ஷிப் பண்ணுவாங்க. இன்னும் பார்க்காததுனால இந்த கன்றுக்குட்டியை உண்டு பண்ணி வைத்து ஆராதித்தது போல காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. கூடார வாசலுக்குள்ள மோசே போற ஜனங்க பார்த்துட்டு இருக்கிறாங்க. இவர் என்ன தனியா பண்ணிட்டு இருக்கிறார்? அவங்க மேகம் இறங்கி நிக்குது, கர்த்தர் வந்து நிக்கிறார். பார்த்தது ஜனங்கள்லாம் எழும்பிட்டாங்க. நம்ம கூட கர்த்தர் இருக்கிறத ஏன் பார்க்க மாட்டேங்கிறாங்க? பார்த்துட்டாங்கன்னா
உங்க தெருவில் இருக்கிற எல்லாரும் அந்த பார்க்குற சீனை, இதே சீனை கொஞ்சம் கண்ணுக்கு முன்னாடி கொண்டு வாங்க. விசுவாசம் கண்ணில் பாருங்க, நாளைக்கு உண்மையா நீங்க பார்க்க போறீங்க. நம்மள யோசுவா சந்ததி இல்லை. மோசையின் காலத்தில் செங்கடல் பிளந்ததுக்கு அப்புறம் தான் துதி. யோசுவா காலத்தில் பிளக்குங்கிறத முன்னமே அறிந்து துதிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. எங்க ஒரு மோசே கூடாரத்துக்குள்ள போறான், கர்த்தர் இறங்கி நிற்கிறார். அத்தனை பேர் கன்றுக்குட்டியை ஆராதித்த அத்தனை பேரும் அதை கண்டு எழுந்து ஆண்டவரை பணிந்து கொள்றாங்கன்னா இந்த உறவு அங்க என்ன நடக்குது? அடுத்த வசனம், ஒருவன் தன் சிநேகிதனோடு பேசுவது போல. இங்கதான் இங்க லவ் நடக்குது, வெளியே ஃபுல்லா வர்ஷிப் நடக்குது. ஆமென். இப்படி ஒரு தாக்கத்தை நம்ம பட்டணத்தில் உண்டாக்கிட்டு போகணும். இப்படி ஒரு தாக்கம் வேணும். ஆமென். ஆண்டவரே, இப்படி ஒரு தாக்கம் என் மூலமா உண்டாகும். எனக்கு இந்த உணர்வு எப்பவுமே தாங்க ஆண்டவரே. எத்தனை பேர் அதை விரும்புறீங்க? எல்லாரும் எழுந்து நிற்கலாமா? ஆண்டவர் சமூகத்தை நோக்கி பார்த்து உண்மையாய் உங்களை நேசிக்கிற இருதயத்தை கடைசி சொட்டு ரத்த வரைக்கும் எனக்கு ஆயுள் செஞ்சு பிராகாரத்தில் கூட நிற்க தகுதி இல்லாத எங்களை உம்முடைய மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே கொண்டு வந்து நிறுத்தி அழகு பார்த்தவர். ராஜாக்களாய் ஆசாரியர்களாய் உம்முடைய ரத்தத்தால் கழுவி மாற்றினவர். மோடுள்ள உறவு இது முகமுகமாய் ஒரு சிநேகிதனோடு பேசுவது போல மோசே கிட்ட பேசினேன். எனக்கு அப்படி ஒரு அனுபவத்தை தாங்க. உம்மீது கொண்ட நேசம் அக்கினி ஜுவாலையன். உம்மீது கொண்ட நேசம் அக்கினி ஜுவாலையன்றோ. தண்ணீரும் வெள்ளங்களோ தணிக்க முடியாது அப்பா. தண்ணீரும் வெள்ளங்களோ தணிக்க முடியாது. உமக்கே ஸ்தோத்திரம், உமக்கே ஸ்தோத்திரம், உயிருள்ள நாளெல்லாம் உமக்கே ஸ்தோத்திரம், உமக்கே ஸ்தோத்திரம், உமக்கே ஸ்தோத்திரம், உயிருள்ள நாளெல்லாம். திராட்சை ரசம் பார்க்கிலும் இனிமையானவரே. திராட்சை ரசம் பார்க்கிலும் இனிமையானவரே. ஊற்றுண்ட பரிமளமே உலகெல்லாமும் மணமே. ஊற்றுண்ட அப்பா உலகெல்லாம் உமக்கே ஸ்தோத்திரம், உமக்கே ஸ்தோத்திரம். ஆமென். உமக்கே என்னை இழுத்து கொள்ளும், என்னை இழுத்து ஓடி வந்துடுவேப்பா. ஆமென்.
எங்களை அறையும் அன்பில். ஆமென், ஆமென், ஆமென். ஆண்டவரே, அந்த உறவுக்குள்ள நான் நிலைத்திருக்க விரும்புறேன். என்ன வந்தாலும் நம்புவே என் நேசமீட்பரே. யார் கைவிட்டார் எனது இயேசுவை அகல ஆள ஷகபபலபதுல எவ்வளவு அன்பு கூர்ந்தார். என்ன துன்பங்கள் என்னை கை. எத்தனை பேர் இந்த அதிகாலை வேளையில் ஆண்டவரே ஒரு சிநேகிதனை போல ஆண்டவரே நான் இருக்கிறேன்பா, நான் இருக்கிறேன்பா. ஒரு மோசே நேச வைராக்கியம் பாராட்டி தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்திலிருந்து தன்னை விலக்கி தேவனை ஆராதித்த போது அதை எல்லாரும் பார்க்கிறாங்களா? நம்முடைய வேறுபாடுள்ள வாழ்க்கையை எல்லாரும் பார்க்கிறாங்க. இந்த சொசைட்டில நம்ம எப்படி வாழ்றோங்கிறத எல்லாரும் பார்க்கிறாங்க. நம்ம கூட கர்த்தர் இருக்கிறத பார்க்கட்டும், நம்ம கூட கர்த்தர் இருக்கிறத பார்க்கட்டும். பிலதெல்பியா சபைக்கு கர்த்தர் சொன்ன வாக்குத்தத்தம் என்ன தெரியுமா? நான் உண்மையில் அன்பா இருக்கிறதை அறிந்து கொள்ளும்படி செய்வேன். ஆண்டவரே, என் தேவைக்காக மட்டும் நான் உன்கிட்ட வர்றவனா வரவுளா இருக்கக்கூடாது. உங்க கூட உறவாடணும். அதை விரும்புறேன்னு சொல்றவங்க மட்டும் உங்க வலது கரத்தை உயர்த்து, உங்க இடது கரத்தை இருதயத்தில் வச்சு ஐ லவ் யூ ஜீசஸ் மனதார சொல்லுவீங்க. அப்போ உங்களுக்கு என்கிட்ட எப்போ பேசணும்னு தோணுதோ என்னை எழுப்பி விடுங்கப்பா. ஆரம்பத்துலலாம் இந்த அனுபவம் நிறைய பேருக்கு இருந்திருக்கும். திடீர்னு 2 மணிக்கு எழுப்பி விடுவார், 3 மணிக்கு எழுப்பி விடுவார். ஆனால் இப்போ அது நஷ்டம் ஆயிட்டு. ஏன் தெரியுமா? நம்ம எங்கேயோ எதிர்க்க ஆரம்பிச்சிட்டோம். ஏசாயா சொல்றார், என்னை அவர் காலைதோறும் எழுப்புறார், நான் எதிர்க்கவும் இல்லை பின்வாங்கவும் இல்லையா. அதனால காலையில் எழுப்புறாருல, காலை தோறும் டெய்லி என்ன எழுப்புறார். ஏன்னா நான் எதிர்க்கல, நம்ம எங்கேயோ ஒரு இடத்துல எதிர்க்க ஆரம்பிச்சிட்டோம். அவர் ரொம்ப சென்சிட்டிவ்ங்க. இந்த உறவாடுற காரியத்தில் அவர் கம்பல் பண்ண மாட்டார். ஆமே, அது அந்த நேசம் என்பது அது விரும்பி. அதனாலதான் பேதுருவை முதல்ல பார்க்கும் போதே நீ என்னிடத்தில் அன்பு கூறுகிறாய்ன்னு கேட்கல, என்னை பின்பற்றி வாழ்ந்தான் சொன்னார். அன்பு என்ன என்பதை மொத்தமா அவர் காண்பித்த பிறகுதான் கேட்டார். நிறைய காட்டிட்டார்ல நம்மளை நேசிக்கிறத. இப்போ கேட்கிறா, இங்க இருக்கிற எல்லாரை விட நீ என்னிடத்தில் அன்பாக இருக்கிறாயா? நீங்க ஒருவேளை நினைக்கல நான் பெரிய ஊழியக்காரன் கிடையாது, ஒன்றும் கிடையாது. சத்தியத்தை இன்னைக்கு கர்த்தர் பேசியிருக்கிறார். நீ நேச வைராக்கியம் பாராட்டிட்டேன்னா ஒரு கூட்ட ஜனங்க உன் நிமித்தம் கர்த்தரை ஆராதிப்பாங்க. இதுதாங்க சத்தியம். ஒரு யூதனுடைய வஸ்திர தொங்கலை 10 பேர் பிடித்துட்டு சொல்லுவாங்களாம், உன்கிட்ட வரம் இருக்குன்னு, உன் கூட கர்த்தர் இருக்கிறார். ஆண்டவரே, அதை நேசிக்கிற இருதயத்தை கேளு.
நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்.